மிக சுருக்கமாக சொல்லுகிறேன். ஸைத் இப்னு ஹாரிஸ் அவர்களுடைய தந்தை ஹாரிஸ் அவர்கள் அடிமையாக விற்கப்பட்ட தன்னுடைய மகன் சிறு வயதில் விற்கப்பட்ட 4-5 வயது இருக்கக்கூடிய அந்த சிறு பிள்ளையை தேடி மக்காவிற்கு வருகிறார். பலருடைய கைகள் மாறி அவர்கள் கதீஜா அம்மையாருடைய கைகளில் அவர் அடிமையாக இருக்கிறார் என்பது தெரிந்து அவர்களை தேடி வந்து தன்னுடைய மகனை பார்த்து கட்டி அழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், என்னுடைய மகனை எனக்கு கொடுத்து விடுங்கள், எவ்வளவு வேண்டுமானாலும் பணம் தருகிறேன் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு பணமெல்லாம் வேண்டாம், நீங்கள் ஸைதிடத்தில் கேளுங்கள், அவரை நீங்கள் கூப்பிடுங்கள், அவர் உங்களோடு வந்துவிட்டால் நீங்கள் அவரை அழைத்து செல்லுங்கள், நானாக நிர்பந்தமாக உங்களோடு நான் அனுப்ப மாட்டேன், அவர் பிரியம், அவர் பிரியப்பட்டால் உங்களோடு வரட்டும், இல்லை என்றால் அவர் என்னோடு தான் இருப்பார் என்று சொன்னார்கள். ஹாரிஸ் அவர்கள் ஒரு நீண்ட கவிதையை, பாசத்தினுடைய கவிதையை படிக்கிறார். மகனை நான் இப்படியெல்லாம் இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் தேடி தேடி காடு மலைகள் எல்லாம் ஏறி இறங்கி உன்னை கண்டுபிடித்திருக்கிறேன், உன்னை காணாமல் உன்னுடைய தாய் அழுது கொண்டிருக்கிறார், தலை சீவ மாட்டேன் என்று நேர்ச்சி செய்திருக்கிறார், நீ வந்துவிடு என்று சொல்லி எல்லாம் கவிதை படித்தார். ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரே வார்த்தையில சுருக்கமா முடிச்சுட்டாங்க, நான் உங்களோட வர தயார் இல்லை. யாராவது யோசிக்க முடியுமா இந்த வார்த்தையை? அந்த 5 வயது சிறுவனாக இருக்கக்கூடிய அடிமை ஸைத் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களோடு வர தயார் இல்லை. என்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமையாக நடத்தவில்லை, என்னை அவருடைய மகனாக நடத்துகிறார். ஏன்னா அந்த காலத்து அடிமைகளுக்குன்னு சொல்லி ஒரே ஒரு துணிதான் இருக்கும். ஆண்கள் இடுப்பில் மட்டும் அந்த துணியை கட்டிக்கணும், பெண்கள் மார்பு கட்சியோடு சேர்த்து அந்த துணியை கட்டிக்கணும். ஒரு துணிதான், 2 துணி கட்டக்கூடாது. அருமையானவர்களே, நமக்கு சரித்திரம் எல்லாம் மிக சமீபமாகவே இருக்கிறது. அதற்காக சொல்லுகிறேன், நம்முடைய நாட்டிலேயே பெண்கள் மார்பு கட்சி மார்பை மறைப்பதற்கெல்லாம் வரி போட்ட சரித்திரம் எல்லாம் நம்முடைய கேரளாவுடைய பகுதியில இருந்து கொண்டு இருக்கிறவங்க எல்லாம் நன்றாக தெரியும். அந்த சப்ஜெக்ட் வேற பக்கம் போயிருக்கும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் ரலியல்லாஹு அவர்களுக்கு 2 ஆடைகள் கொடுத்து அவர்களை தன்னுடைய மகனாக வளர்க்கிறார். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமைத்தனையை ஒழித்ததற்கான முதல் சாட்சி. இரண்டாவதாக, நிறபேதமில்லை, மொழி பேதமில்லை என்று மனிதர்களை சமமாக நடத்துவதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இந்த இஸ்லாத்தில் மிகப்பெரிய உயரிய அந்தஸ்துகளை வழங்கினார்கள். தொழுகைக்கான பாங்கினுடைய அழைப்பு கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு பணியை அவர்களுக்கு ஒப்படைத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மிக சாதாரண விஷயம் அல்ல அது. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஸலக்னாக்கும் மின் ذكرٍ وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم. மனிதர்களை உங்களை நாம் ஒரே ஆண் பெண்ணிலிருந்து தான் படைத்தோம், உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு பல கிளைகளாக கோத்திரங்களாக ஆக்கினோம். நீங்க உங்களுக்கு மத்தியில பிரிந்து போவதற்காக வேண்டிய அல்ல, மாறாக உங்களில் யார் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் என்றால் இறையச்சம் நிறைந்தவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சொன்னார். அதற்கொப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இறையச்சத்தை மிக நேர்த்தியாக ஊட்டினார்கள். அதன் காரணமாக மக்கா வெற்றி கொள்ளப்படுகிற போது ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் காபாவின் மேலே நின்று அவர்கள் பாங்க சொல்லுகிற மிக அற்புதமான ஒரு நிகழ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு நடத்தி காண்பித்தார்கள். வெறுமனே அடிமையை நான் சம்பவம் நடத்துறேன்னு சொல்லல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி அவர்கள் சொன்னார்கள், அவருடைய தந்தை பத்ர் போர்க்களத்துல காஃபிராக மௌத்தா போயிட்டார். அவர் சொல்றார், ஒருவேளை எங்க அத்தா பத்ர்ல மௌத்தா போகலன்னு சொன்னா இப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபா மேல ஏறி பாங்கு சொல்றதை பார்த்தா எங்க அத்தா தற்கொலை பண்ணிக்குவாரு அப்படிங்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நிகழ்வை அன்று இருந்த அரபுகள், அரபு தலைவர்கள் யாராலும் ஜீர்ணிக்க முடியாது. ஒரு கருப்பினர் நீக்கிவா அடிமையாக இருந்த ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காபாவுக்கு மேலே நிற்பதார். அவர்களை பொறுத்த வரைக்கும் இது அக்கிரமம் என்று சொல்வார்கள்.
ஆனால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றதன் காரணமாக அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே நிற்க வைத்தார். அது மட்டுமல்ல, நாளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பாக அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள். இதையெல்லாம் நடத்தி காண்பித்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்ததாக பெண்களுடைய உரிமைகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சொன்னார்கள். பெண்களை அவர்கள் அற்புதமாக பாதுகாத்தார்கள். பலவிதமான திட்டங்கள் மூலமாக பெண்களை பாதுகாத்து தன்னுடைய மரண நேரத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகுல்லாஹ் ஃபின் நிஸா, நீங்கள் பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வசியத்தை செய்து வஃபாத்தானார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அமெரிக்கா சுதந்திரம், அமெரிக்கா நாடு உருவாகி 600 வருஷத்துக்கு பின்னால இப்பதான் ஒரு கருப்பின நீங்களோ அடிமையா இருந்த ஒரு தம்பியாரு ஒபாமாங்கிற ஒரு அதிபர் ஆனார். அங்க இன்னும் ஒரு பொம்பளை என்ன செய்யல, இன்னும் அதிபரா வரல, முடியாது. ஆனா இவனுக்கு ஜனநாயகத்தை பத்தி ரொம்ப அதிகமா பேசுவாங்க. சமத்துவத்தை பத்தி நம்ம வாயிலே கடவா வரைக்கும் பேசுவான். ஒரு பெண்ணை அவன் இதுவரைக்கும் அதிபராக்கி இருக்கானா? இந்தியா ஆக்கியிருக்கு, பாகிஸ்தான் ஆக்கியிருக்கு, பங்களாதேஷ் ஆக்கியிருக்கு, பிரதமர் ஆக்கியிருக்கிறாங்க, ஜனாதிபதி ஆக்கியிருக்கிறாங்க. ஒன்னால முடியுமா? முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் இன்று இருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயத்தினுடைய மிக மோசமான சூழ்நிலை. இவ்வளவு படிச்ச நாகரீகமான காலத்திலேயே இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத, ஜீர்ணிக்க முடியாத அளவுக்கு மனிதர்கள் இருக்கிறான்னு சொன்னால் 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்திருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். அதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிடுபடியாக உடைத்து மனிதர்கள் அனைவரையும் சமமாக ஒரே சஃபிலே நிறுத்தி காண்பித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மொழி இல்லை, இணை இல்லை, மொழி இனம் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் அம்மனிதர்கள் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் சமம் என்று சொல்லி ஒரே சஃபில் தொழுகை நிப்பாட்டி காண்பித்தார்கள். அதுதான் இந்த முழு உலகத்திலும் சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறது. காபத்துல்லாவிலே இத்தனை மொழி பேசக்கூடியவர்கள், எத்தனை இனத்தவர்கள் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் வந்து செல்லுகிறார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இந்த உலகம் பெற்றுக்கொண்ட பேர் அற்புதமான ஒரு மிகப்பெரிய பலன். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இந்த சமுதாயம் எண்ணற்ற பலன்களை பெற்றிருக்கிறது. அருமையானவர்களே, அந்த பலன்களை விட அந்த பலன்களோடு சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நேர்த்தியான அற்புதமான நற்குணங்களை இந்த மனித சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதனால் தான் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னி புஇஸ்து லிஉத்திம்ம மகாரிமல் அக்லாக், நான் நற்குணங்களை பரிபூர்ணமாக்கக்கூடிய நிலையில் நான் உங்களுக்கு மத்தியில் அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார்கள். இந்த நற்குணங்களை மனித சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். அது போன்ற நற்குணங்கள் எல்லாம் இந்த சமுதாயம் கடைபிடித்திருந்தால் இஸ்லாம் எங்கோ சென்றிருக்கும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணங்களை எல்லாம் வெட்டி விட்டார்கள். அதை யார் யாரோ எடுத்து பெரிய தத்துவமாக மற்றவர்கள் பேசுகிறார்கள். அதை நம்மாளர்கள்லாம் நீ ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கிட்டு இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான அற்புதமான நற்குணங்களை எல்லாம் எவனோ திருடி அவன் சொல்றான் தத்துவமா நம்மால் வச்சு ஸ்டேட்டஸ்ல காட்டுறான். கண்ணியத்திற்குரியவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகள் அனாதையாக்கப்படக்கூடாது. நாம் நம்முடைய நபியினுடைய உயிருக்கும் மேலான நபி என்று நாம் சொல்லுகிற அந்த வாக்கு உண்மையாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சுன்னத்துகளையும் உச்சங்களில் இருந்து உள்ளங்கால் வரை பின்பற்றி நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல வாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் முழு மனித சமுதாயத்திற்கும் வழங்குவானாக என்று இந்த நல்ல நேரத்திலே துஆ செய்து என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். வா ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சௌக்கியமா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய 5ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் எனது கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய மௌலானா மௌலவி காரி ஹாஜ் ஜே சிஹாபுதீன் பாக்கவி ஹலரத் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவித்து வழங்கப்படுகிறது. அடுத்ததாக முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரஹ்மத்துல்லாஹி பள்ளிவாசலுடைய இமாம் மௌலானா மௌலவி ஹாஃபில் அல்-ஹாஜ் எம்.ஏ. முகமது இஸ்மாயில் பாக்கவி அஜத் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நிறைவு பரிசு வழங்கப்படுகின்றது. அல்லாஹ் அக்பர். இன்று இறுதி நபியின் இறுதி பேருரை என்ற தலைப்பில்
நம்முடைய அஜந்தாவுடைய பயான் இப்பொழுது துவங்கும். கண்டிப்பா நல்ல விஷயம் தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وما أرسلناك إلا كافة للناس بشيرا ونذيرا. وقال النبي صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில் அருளும் நிகரிலா அன்பும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅத் தாபீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், பரக்கத்து நிறைந்த இந்த மீலாது சங்கமத்தில் இணைந்திருக்கிற நாம், நம் மக்கள், நமது ஊர்வாசிகள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் இன்று நிலவட்டமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். தொடர் சொற்பொழிவின் இன்றைய தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கிற சங்கைக்குரிய ஷஹாபுதீன் பாக்கவி ஹஜ்ரத் இக்பலா அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய முகமது இஸ்மாயில் பாக்கவி ஹஜ்ரத் அவர்களே, ஷஹாபுதீன் ஜமாலி ஹஜ்ரத் அவர்களே, வருகை தந்திருக்கிற ஆன்றோர்களே, சான்றோர்களே, அருமை தாய்மார்களே, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய விழா குழுவினர்களே, ஒவ்வொரு ஆண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் நிறைவான வாழ்க்கை வரலாற்றை 58 ஆண்டுகளாய் இந்த மேடை சந்தித்து வருகிறது. கியாமத் நாள் வரையிலும் இந்த சேவை நீடிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இதை காரணமாக வைத்து கண்மணி நாயகத்தின் ஷஃபாஅத்தை பெறக்கூடிய தகுதியை ஏற்பாட்டாளர்களுக்கும் நமக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. உண்மையான மூமின்களே, உலக வரலாற்றில் எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், மறைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் 1500 ஆண்டு பிறப்பை உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிற கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வரலாற்றை பேசுவதற்காக வேண்டிய நபிமார்களை எல்லாம் அனுப்பினார். எல்லா வேதங்களிலேயும் பெருமானார் குறித்து செய்திகள் பதிவு செய்யப்பட்டது. பெருமானாரை மாத்திரமல்ல, உடன் இருக்கிற சித்தீக் நாயகத்தை பற்றியும் குறிப்புகள் சொல்லப்பட்டது. சஹாபாக்கள் எப்படி இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. 63 ஆண்டுகால வாழ்க்கை வரலாறும் பதிவு செய்யப்பட்ட மகத்தான ஒரே தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ். மிக பேராசையோடு மக்காவில் வாழ்ந்து வந்த பெருமானாரை அந்த சமூகம் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக
மக்காவை விட்டு வெளியேற்றியது. இந்த கடைசி பிரிவினையை அல்லாஹ்வுடைய ரசூல் தன் வார்த்தைகளில் சொல்வார்கள். உலகத்திலேயே எனக்கு பிடித்த ஊர் மக்கா. இந்த மக்கள் என்னை வெளியேற்றாவிட்டால் உன்னிடமிருந்து நான் போயிருக்க மாட்டேன். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். இன்னஹும் கத் அக்ரஜூனி மின் அஹப்பில் பிலாதி இலை. யா அல்லாஹ், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊரில் இருந்து இவர்கள் வெளியேற்றுகிறார்கள். உனக்கு பிடித்த ஊரில் குடியேற்று அல்லாஹ்வுக்கு பிடித்தமான தய்யிபா, தாபா, நறுமணம் கமழும் மதீனாவில் பெருமானாரை குடியேற்றி பிறகு அல்லாஹ் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினான். மக்கா அளவில் அறியப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் சர்வதேச அளவில் அறியப்படுவதற்கான தளம் மதீனாவாக அமைந்தது. ஆனால் பெருமானாரின் மனதை உம்மத்து படிக்க வேண்டும். மக்காவின் மீதும் கபாவின் மீதும் தீராத காதல் கொண்டிருந்தார். தீராத காதல். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வார், மதீனாவிற்கு வந்த பெருமானாருக்கு ஒரு சமூக நடவடிக்கையாக ரப்புல் ஆலமீன் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழும்படி ஆணையிட்டார். ஏறத்தாழ 16-17 மாதங்கள் கிப்லாவை மாற்றி தொழுவார். அது ஒரு சமூக மாற்றத்திற்கான ஏற்பாடு. ஆனால் உள்ளளவில் பெருமானாருக்கு அது அல்லாஹ்வுடைய ஆணையை நிறைவேற்றுவது என்ற கடமை உணர்வு இருந்ததை தவிர காதல் எல்லாம் காபாவின் மீது இருந்தது. இதை அல்லாஹ்வே சொல்றான். கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா ஃபலனுவல்லியன்னக கிப்லதன் தர்வாஹா. மக்காவை பார்க்க முடியாதா? காபாவை நோக்க முடியாதா? உங்களுடைய உள்ள கவலையினால் பார்வை விண்ணை நோக்கி உயர்வதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் பொருந்திக் கொள்ளும் விதத்தில் காபாவை நோக்க வைப்போம் அல்லாஹ் வாக்கு கொடுத்தார். பிறகு வரலாறு உங்களுக்கு தெரியும். இரட்டை கிபிலா பள்ளிவாசலின் வரலாற்றுக்கு பின்னால் கிபிலாவுடைய மாற்றம் நடக்கிற பொழுது ஆனந்தப்பட்டார்கள் பெருமானார். இது மனதளவில் ஒரு மாற்றமே தவிர இன்னும் தீராத காதல். எப்படியாவது தன் சொந்த மண்ணான மக்காவிற்கும் காபாவிற்கும் போக வேண்டும் என்ற அவா பெருமானாருக்கு தீராமல் இருந்தது. ஒரு முடிவாக ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு உம்ரா செய்வதற்காக புறப்பட்ட பெருமானாரை ஹுதைபியாவில் வைத்து தடுத்து நிறுத்தி ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி திரும்பவும் அனுப்பிவிட்டார்கள். அந்த வரலாற்று சுவடு மறையவே இல்லை. அடுத்த ஆண்டு உம்ரத்துல் கலாவை நிறைவு செய்தார்கள் பெருமானார். உலகத்தின் ஆக மோசமான ஒப்பந்தம். ஆனால் பெருமானார் சாதுரியமான ஒப்பந்தமாக மாற்றினார்கள். குஃபார்கள், முஷ்ரிக்குகள் வாக்குறுதியின் மீது நிலைத்து நிற்க மாட்டார்கள். நிரந்தர மாற்றம் ஏற்பட போகிறது. 2 ஆண்டு ஹிஜ்ரி 8இல் அல்லாஹ்வுடைய ரசூல் ஃபத்ஹ் மக்கா. பெருமானாருடைய போர்க்கள வரலாற்றில் ஆயுதம் இல்லாமல், ரத்தம் சிந்தாமல், போர் இல்லாமல் மிகப்பெரிய வெற்றி மக்காவுடைய வெற்றி. அதனாலதான் எல்லா போர்களையும் கஸ்வத் போர் என்று பதிவு செய்கிற வரலாறு மக்காவுடைய வெற்றியை போர் என்று சொல்வதில்லை. ஃபத்ஹ் மக்கா. அல்லாஹ் அக்பர். பெருமானாருக்கான அந்த ஆனந்தம். இந்த இடத்துல தாய்மார்களுக்கான ஒரு செய்தியை சொல்லுவேன். கணவர்கள் விஷயத்தில் சில எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிற பெண்கள் அல்லாஹ்விடத்திலே முறையிட வேண்டும். ஏன்னா காபா கைவசப்பட்டவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து கேட்பார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் காபாக்குள்ள 2 ரக்காத்து தொழுகணும். ஏன், என்னாச்சு உனக்கு? மக்காவை அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி தந்தால் காபாவிற்குள் 2 ரக்காத்து தொழுவதாக நான் நேர்ச்சை செய்திருக்கிறேன். நல்ல நேர்ச்சைகள் செய்ய வேண்டும். முன்மாதிரி தாயாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளங்கினார்கள். ஆனந்தப்பட்டார்கள் பெருமானார். தன்னுடைய கவலை, தன்னுடைய காதல், தன்னுடைய எதிர்பார்ப்புக்கு பின்னால் தன் மனைவிமார்களுடைய ஆதரவு
மக்கா கிடைத்தது. மக்காவை தூய்மைப்படுத்தினார்கள், நிரந்தர தூய்மை. அங்கு தங்கும்படி மக்காவாசிகள் வற்புறுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, நான் தங்குமிடம் மதீனா தான். ஏன்னா அன்சாரிகள் எல்லாம் பயந்துட்டாங்க, மக்கா கிடைச்சிருச்சு, இது நம்மள்ட்ட வரமாட்டாரு. ஆளுநரை நியமித்தார்களே தவிர பெருமானார் கிளம்பி போய்விட்டார்கள். வரலாறு தொடர்கிறது. அடுத்த ஆண்டு சுதந்திரம் கிடைத்த ஈமானிய பூமி மக்காவில் இஸ்லாம் சொன்ன ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். இந்த ஹஜ் எப்ப இருந்து நடந்துட்டு இருக்கு சொல்லுங்க? ஹஜ்ஜும் தவாஃபும் எப்ப இருந்து நடந்துட்டு இருக்கு? எத்தனை பேர் உம்ராக்கு போயிருப்பீங்க? சொன்னா சில பேர் கோவிச்சுக்குவாங்க. பெரும்பாலும் ஹஜ் உம்ராக்கு போறது ஷேக்பூர் இது பாலக்காடுக்கு போற மாதிரி போயிட்டு வந்தோம். நான் யாரா போயிட்டு வந்து முசாஃபா செஞ்சாங்கன்னா கேட்பேன், லப்பைக்கு சொல்லுங்க. லப்பைக்கு ராவுத்தர் சுல்தான் தக்னி ஒரு லப்பைக்கு சொல்லியா? அதனால பெரும்பாலும் என்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லவும் மாட்டேன், வந்துட்டு போயிட்டு வந்தேன்னு சொல்ல மாட்டேன். உன்னையே ஏமாத்திக்கிறேன்னு நான் சொல்லுவேன். இது அப்படியே 4 நாள் ஜித்தால, 2 நாள் தாயிஃப்ல செம்மையா இருந்துச்சு. அல்லாஹ் அக்பர். ஹஜ்ஜையும் உம்ராவையும் வரலாறு தெரிந்துதான் செய்ய வேண்டும். அப்பதான் அந்த ஆனந்தம் கிடைக்கும். இல்லைன்னா கட்டிடங்களை பார்த்து விட்டு என்ன பிரயோஜனம் கிடையாது இல்லையா? மோமின்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 9வது ஆண்டு சுதந்திர பூமியிலே இஸ்லாமிய ஹஜ். அப்ப இந்த ஹஜ் அல்லது தவாஃப் எப்பொழுது தொடங்கியது தெரியுமா? அல்லாஹ்வுடைய அரிசில் தொடங்கியது தவாஃப். ஆதம படைக்கிறேன் அல்லாஹ் சொன்ன உடனே மலாயிக்கத்துமார்கள் அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. இவனையா படைக்கிற, சண்டையா போடுவான், கொலை செய்வான், ரத்த ஆற்றை ஓட்டுவான், குழப்பங்களை ஏற்படுத்துவான். அல்லாஹ் சொல்லிட்டான், இன்னி அலமு மாலா தாலமூன், உங்களை விட படைக்கிற எனக்கு தெரியும்னு நமக்கு சப்போர்ட்டா நின்னா. ஆதமை படைத்து பரிசோதனை நிகழ்த்தப்பட்டது. அல்லாஹ் மாணவர்கள்ட்ட கேள்வி கேட்டான், அவங்க எல்லாம் ஒரே பதில் தான், சுபஹானக லா இல்ம லனா, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆதமிடம் கேட்டான், அத்துணையும் சொன்னார். ஆதமனுடைய பிரம்மாண்டமான அறிவாற்றலை பார்த்து தங்களுடைய விமர்சனத்திற்காக தௌபா செய்தார்கள். தௌபாவின் ஒரு வழியாக அல்லாஹ்வுடைய அரிசை சுற்றினார்கள். மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ, ஆனந்தப்பட்டார்கள். அரிசை அடையாளப்படுத்தி பூமியில் அல்லாஹ் வைத்த அரிசை தவாஃப் செய்வதற்கான ஒரு புள்ளி தான் காபா. அப்ப இங்கிருந்து போய் தவாஃப் செய்யறவங்க எதை சுத்துறாங்க சொல்லுங்க? அல்லாஹ்வுடைய அரிசை சுற்றுகிறார் இல்லையா? அங்கு தொடங்கியது. இன்ன வரைக்கும் ஒரு மலாயிக்கத்துமார்கள், நம்ம ஹதீஸ்ல படிக்கிறோம், ஃபஜ்ருக்கு பின்னாடி இரவு மலக்குமார்கள் அல்லாஹ்ட்ட போறாங்க, அஸ்ருடைய நேரத்துல பகல் டியூட்டி முடிச்சுட்டு போறாங்க. என் அடியார்களை எப்படி விட்டு வந்தீர்கள் என்று அல்லாஹ் கேட்பான். தொழுகையிலும் திக்ரிலும் தஸ்பீஹிலும் இங்க வர்றதுக்கு முன்னாடி அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்கிறாங்க, யா அல்லாஹ் காபாவுக்கு போய் தவாஃப் செய்து விட்டு மேட்டுப்பாளையம் போகிறோம். அவங்களுக்கு பெட்ரோல் மைலேஜ், அவர் டோல்கேட்டு எல்லாம் கிடையாது. வினாடி பொழுதில் மக்கா வருவார்கள், தவாஃபை செய்வார்கள், மேட்டுப்பாளையம் வருவார்கள், ரூஹை புடுங்குவார்கள். ஆன் டியூட்டி. பல்லாயிரம் ஆண்டுகளாய் மாணவர்களுடைய அந்த முறை அதுதான். காபாவிற்கு வந்து தவாஃப் செய்து விட்டுதான் தங்கள் பணிகளுக்கு செல்வார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த புனிதமான ஹஜ் என்ற அமலை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்து சமர்ப்பித்தார்கள் இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிறகு இப்ராஹிம் என்ற மார்க்கத்தின் பெயரால் நிறைய மௌலிகங்கள், மூலப்பழக்க விளக்கங்களை நுழைத்து விட்டார்கள். ஹஜ் நடந்தது, ஜாதிய ஹஜ். இந்த மீனா முஸ்தலிஃபா அரஃபால தாழ்த்தப்பட்டவர்கள் ஒரு இடத்திலேயும் உயரப்படுத்தவர்கள் ஒரு இடத்திலேயும் எல்லாம் இருந்து ஹஜ் செய்திருக்கிறார்கள். ரொம்ப அதிகமான தேவை உடையவர்கள், எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அல்லாஹ் நீ என்னுடைய தவாஃபை ஏத்துக்கணும், என் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு விரும்புறவங்க என்ன தெரியுமா செய்வா? நிர்வாண கோலத்தில் தவாஃப் செய்வார். இதுதான் கூட நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னுடைய பிறந்த தேதியிலிருந்து காபாவுடைய கட்டுமானத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். அதெல்லாம் வேற.
தூய இஸ்லாத்தினுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் செய்திகளை அறிவிக்கக்கூடிய பொறுப்பை அடிநாயகத்திடம் கொடுத்து ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு இஸ்லாத்தின் ட்ரையல் ஹஜ் பார்க்கப்பட்டார். 10ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள். ரொம்ப அற்புதமான செய்தி. உலகத்துல பெரும் பாக்கியம் பெருமானாரோடு ஹஜ் செய்வது. என் தாய்மார்களுக்காக ஒரு செய்தியை சொல்வேன். அல்லாஹ்வுடைய ரசூல் ஹஜ்ஜை பிரகடனப்படுத்துகிறார்கள். எல்லா கபீலாக்கள், எல்லா ஊர்கள், எல்லா கிராமங்களில் செய்தி பரவுகிறது. கால்நடையாக மலைகளில் ஏறி மதீனாவில் குழுமுகிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு பாப்புலேஷன் இருந்ததா, 1.25 லட்சம் மக்கள் கூடிவிட்டார். வருகிற வழியில நிறைய மக்கள் சேர்ந்து கொண்டார்கள். ஒரு வீட்டுக்குள்ள கணவன் மனைவி பேசுகிறார்கள், ஹஜ்ஜுக்கு போகணும், பெருமானாரோடு ஹஜ்ஜு செய்கிற பெரிய பாக்கியம், அது வரலாறு, அதனால வசதி இல்லையே, நீ வீட்டுல இரு, நான் போயிட்டு வர்றேன். மனைவி சொல்லுகிறார், அந்த வரலாற்று சிறப்பு எனக்கும் வேண்டுமா இல்லையா? வசதி இல்லையே. ஏழைகள். ஒரு வழியாக மனைவியை விட்டு விட்டு ஹஜ்ஜுக்கு போய் விடுகிறார். ஹஜ்ஜெல்லாம் முடித்து பெருமானார் திரும்பி வருகிற பொழுது அந்த தாய் பெருமானாரை வந்து சந்தித்து தன் மனக்குமரலை கொட்டுகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், உலக வரலாற்றின் அதிசயம் உங்களோடு ஹஜ்ஜு செய்வது. அந்த பாக்கியத்தை என் கணவர் தடுத்து விட்டார். அவர் வந்து சொல்றார், யா ரசூலுல்லாஹ், வேண்டாம்னா சொல்லல, காசு இல்லை, வசதி இல்லை. பெருமானார் ஒரு தாயின் கவலைக்கு உலகத்திற்கு தந்த அன்பளிப்பு என்ன தெரியுமா? கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். ரமதானுடைய மாதத்தில் உம்ரா செய்தால் என்னோட ஹஜ்ஜினுடைய நன்மை கிடைக்கும். அந்த தாயின் கேள்வியினால், அவருடைய தேட்டத்தினால் உலக மக்களுக்கு கிடைத்த பெரும்பாக்கியம் ஹஜ்ஜை விட கூட்டம் ரமதான்ல இருக்கும். நீயத் என்ன தெரியுமா? பெருமானாரோடு ஹஜ்ஜு செய்த பெரும் பாக்கியம் ரமலானிய உம்ராவிற்கு பெருமானாரே அறிவித்துக் கொடுத்த அற்புதமான செய்தி. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். 2 ஆமீன் தான் வந்திருக்கு. சில நேரங்கள்ல துவா ஓதும் போது, அல்லாஹ் சொந்த வீட்டை கொடுறாங்களா, ஒரு ஆமீன் தான் சொல்லணும். ஆமீன் 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 ஆமீன். அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடு. ஆமீன் ஆமீன் ஆமீன். அல்லாஹ் ஈமானின் பலத்தை கொடு. ஆமீன். என்ன பழக்கம் இது? கொஞ்ச காலம் வாழ போடுறாங்க. அந்த கபருடைய வாழ்வுக்காக குறைந்தபட்ச ஆயத்தம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஏன்னா துவா செய்கிறவருடைய துவா ஆமீனால் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப அங்க நிறைய அவுலியாக்கள் இருக்கலாம். 40 பேர் குழுமுகிற இடத்தில் ஒருவர் அல்லாஹ்வுக்கு பிரியமானவராக இருப்பார். மூமின்களே, மூமின்களே, இந்த 9ஆம் ஆண்டு ஒரு பயிற்சி பட்டறையாக இஸ்லாமிய ஹஜ் நடத்தப்பட்டது. இஸ்லாமிய ஹஜ்ஜுன்னா புரியுதா? என்ன புரியுது? சும்மா ஏதாவது சொல்லுங்க. எங்க இருந்து மூட பழக்க வழக்கங்கள் இல்லாத, மௌடீகம் இல்லாத, அவநம்பிக்கை இல்லாத, ஜாதிய வேறுபாடுகள் இல்லாத, நிறவேதம் இல்லாத, மொழிவேதம் இல்லாத, எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்ற அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரிசுத்தமான ஹஜ்ஜை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ட்ரையல் பார்க்கிறார்கள். இதற்கு ஈமானிய சமூகம் உடன்படுகிறதா? உடன்பட்டார்களே. அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி எல்லாம் சொன்னாங்களோ அப்படி போய் ஹஜ் செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த 10ஆம் ஆண்டு பெருமானார் ஹஜ்ஜுக்கு புறப்படுகிற பொழுது வாழ்க்கையின் பெரும்பாக்கியமாக கருதிய பெரும் கூட்டம் கூடிவிட்டது. மதீனாவிலிருந்து புறப்பட்டு துல்ஹுலைஃபாவில் வந்து இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜின், பெருமானாருடைய ஹஜ்ஜின் வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தால் உலகத்தில் எல்லா கேள்விக்கும் சரி என்று சொன்ன ஒரே இடம் ஹஜ் மட்டும்தான். யார் என்ன கேட்டாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் பரவாயில்ல பரவாயில்ல, ஓகே ஓகே, என்ன ட்ரையல், அந்த மக்களுக்கு வழிகாட்டுதல். ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் எப்படி ஹஜ் செஞ்சேனோ அந்த மாதிரி ஹஜ் செய்யுங்க. மசாயில்கள் நம்ம எல்லாம் ஹஜ்ஜுக்கு வந்தவங்க, ஹஜ்ரத் யாராம் நான் வந்து இந்த டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணிட்டேன், கூடுங்களா? இப்படித்தான் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தியை சொல்றாங்க. ஈராக்காரங்க வந்து கேட்டாங்களாமா, எஹ்ராம்ல
கொசு அடிச்சுட்ட, ஈ அடிச்சுட்ட, கூடுமா அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சிரிச்சுட்டே சொல்றாங்க, பெருமானாரின் அகல பைத் ஹுசைனை படுகொலை செய்தவர்கள் கொசு அடிப்பது பற்றி மசாயில் கேட்கிறார்கள். புரியுதா? எங்க புரியுதா? இப்ப டிஷ்யூ யூஸ் பண்ணவே ஒரு பெரிய கவலை. ஹஜ்ஜுக்கு வந்தது வெட்டிக்கு வாங்கிட்டு தான் வந்திருக்காரு. ஆமாங்க, என்ன ஆச்சு தெரியுமா? எல்லாரையும் ஆதியாரும் கூப்பிடுறாங்க, நம்ம போறோம்னா அவமானம் ஆயிரும். வீட்டை போக்கியத்துக்கு வச்சுட்டு அந்த படத்துல ஹஜ்ஜுக்கு போறாரு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, ருப்ப அக்பர அஸ்அஸ, புழுதி பறக்க அழுக்கோடு காபாவிற்கு வந்து அல்லாஹ் 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 என்று கதறுவார்கள். அல்லாஹ் யுஸ்தஜாபுலக்கும், அல்லாஹ் இப்படி ஏத்துக்குவான். ஒரு சாப்பாடு ஹராம், ஒரு உடை ஹராம், உன்னுடைய சம்பாத்தியம் ஹராம். இப்ப நமக்கு அது ஹலால் ஹராம்ல தேவையில்லை. ஹாஜியாரும் கூப்பிடணும். பேர்ல ஹாஜியார் எழுதுனா கோச்சுக்கிறாரு. மஜீது பாயின் கூப்பிட்டோட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாரு. ஹாஜியார் கூப்பிட்டீங்களா ஜெர்த்து? ஆமா, இவர் பல்கலைக்கழகத்துல படிச்சு ஆஜியார் பட்டம் வாங்கினார். அதை நான் கூப்பிடணும், மரியாதைக்காக வேண்டி ஆஜியார் நான் கூப்பிடணும். அவருக்கு சொந்த பேரே மறந்து போகுது. மோமின்களே, மோமின்களே, நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புனிதமான பயணத்தில் மொத்தம் 14 நாட்கள் ஹஜ்ஜினுடைய கடமைக்காக மதீனா டு மக்காவிற்கு வந்தார்கள். மினாவில் தங்கினார்கள், அரபாவில் தங்கினார்கள், முஸ்தலிஃபாவில் தங்கினார்கள். ஒவ்வொன்றாக இஹ்ராம் அணிவதிலிருந்து ஹஜ்ஜினுடைய முறைகள், ஹஜ்ஜே இஃப்ராத்னு ஒன்று இருக்கு, அப்புறம் ஹஜ்ஜே தமத்துன்னு ஒன்று இருக்கு, ஹஜ்ஜே கிரான்னு ஒன்று இருக்கு. யார் யாருக்கு என்னென்ன சூழ்நிலையில் ஹஜ் செய்ய முடியுமோ கியாமத்து நாள் வரைக்கும் இந்த 3 வழிமுறைகளில் ஏதாவது ஒரு வழிமுறையில் ஹஜ் கடமையை நிறைவேற்ற வேண்டும். நியத்தை சொல்லிக் கொடுத்தார்கள், குளிப்பதை சொல்லிக் கொடுத்தார்கள், இஹ்ராமுக்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும், இஹ்ராமுக்கு பின்னால் எல்லாம் முடித்து ஹஜ்ஜினுடைய அமல்களை ஒவ்வொன்றாய் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றிவிட்டு அல் ஹஜ்ஜு அல் அரஃபா, ஹஜ்ஜின்னு சொன்னாலே அரஃபா தான். கம்பீரமான கஸ்வாவினுடைய ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்ட பெருமானார் ஜபலே ரஹமத்திலிருந்து உலகத்திற்கான இறுதி பேருரை ஒன்றை நிகழ்த்தினார்கள். அதாவதுங்க, பயான் பண்றவரிடத்திலையும் உறுதி இருக்கணும், கேட்கிறவங்கள்ட்டையும். பண்றவரு அவர் என்ன பேசினாருன்னு அவரே மறந்துடுறாரு. கேட்டவங்க என்னமோ வீருன்னு கத்தனாரு, யாரு பெத்த பிள்ளையோ பாவம். நான் பாலக்காட்டுல ஆப்சாவா இருக்கும்போது பெரிய எதிர்த்து பயான் பண்ணும்போது ஹந்தக் நிகழ்ச்சி சொல்றாரு. பெருமானார் அகழ் தோண்டி சாபாக்கெல்லாம் பசிப்பட்டு இருந்தாங்க. ரசூல்லாட்ட வந்து சொல்லும் போது ரசூல்லா சட்டை தூக்கி காமிச்சாங்க. 2 பேர் கட்டப்பட்டது சொல்லும் போது அவர் அழுதுறாரு. நமக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப பக்கத்துல ஒரு ஆஜியாரு, உஸ்தாது இமாம் கத்தீப் எந்த கரைன்னு அறியோ, சுகரான், மூப்பருக்கு சுகர்ல பசி வந்துருச்சு, பாவம் அழுகிறார். நான் நினைச்சேன், இப்படியும் கல் நெஞ்ச அபூஜகல்கள் இன்னும் இருக்கத்தானே செய்கிறார்கள். இந்த இமாம்களை உஸ்தாதுமார்களை எல்லாம் கிண்டல் அடிக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் வாழ்க்கையில கஷ்டங்கள் ஏற்படும். நல்லா மன்னிப்பானாக. ஏன்னா அது ஒரு ரூட் வேற. அவங்க யாரோ எப்படியோ இருக்கட்டும், பேசுறதெல்லாம் அல்லாஹ் பத்தி தானே பேசுறாங்க. எனக்கு கடுமையா இப்படி எல்லாம் யோசிப்பான ஒரு ஆளு. அவர் பயான்லாம் அவரை அறியாமல் நல்ல வயசான ஒரு படுத்த ஆளி அழுகிறார். உண்மைகளை பெருமானாருடைய உண்மையான வரலாற்றை வாசிக்கிற யாருக்கும் அழுகையும் கண்ணீரையும் அடக்காமல் அல்லது வெளிப்படுத்தாமல் வரலாற்றை முடிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த அரபாத்து பெருவழியிலே ஆற்றிய உரை இருக்கிறது, அது உலக பிரசித்தி பெற்ற உயிரோட்டம் நிறைந்த உரை. நீங்க எந்த கிதாபுல தமிழாக்கத்திலேயே நீங்க படிங்க, பெருமானாருடைய ஹஜ்ஜத்துல் விதா இறுதி பேருரை. எவ்வளவு ஜும்மா கேட்டிருப்போம். வருஷத்துக்கு எத்தனை ஜும்மாங்க? கேள்வி மட்டும் கேட்கவே கூடாது. வருஷத்துக்கு எத்தனை ஜும்மா? 52 ஜும்மா வருது. சீட்டு எத்தனை வாரம் நடக்குது? அதெல்லாம் மனப்பாடமா இருக்கு. இந்த சீட்டு அன்னைக்கு பள்ளிவாசல்ல கூட்டம் ஜாஸ்தி வருதுங்க. அல்லாஹ் அக்பர், சீட்டு எனக்கு மட்டுமே எழுதணும், அல்லா இன்னொருத்தர் அல்லாஹ் அக்பர் அவனுக்கு மட்டும் விழுந்துடக்கூடாது. அல்லா
அதுல மசாயில் நிறைய இருக்கு. அதுல தக்குவா பத்துவாலாம் காணா போயிருச்சு, எல்லாருமே ஹலால் ஆக்கிட்டாங்க. நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரை எவ்வளவு உயிரோட்டம் நிறைந்தது, உண்மையாக இருந்தது. ஏன் தெரியுமா? தன்னுடைய வாழ்நாள் 23 ஆண்டுகள் பேசிய பேச்சினுடைய சாராம்சம், இன்னும் சொல்ல போனா தான் செய்து முடித்த சாதனைகளை உலகத்திற்கு பகிரங்கப்படுத்திய வரலாறு தான் பெருமானாருடைய ஹஜ்ஜின் உரை. அந்த ஹஜ்ஜுக்கு பேரே ஹஜ்ஜத்துல் விதா அல்லது வதா. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? விடைபெறும் ஹஜ்ஜு. யார் யாரிடம் விடைபெற போகிறார்கள்? அல்லாஹு அக்பர். தன்னுடைய 23 ஆண்டு கால உழைப்பில் ஒரு நிறைவான மார்க்கத்தை சமைத்து கொடுத்து முடித்து விட்டேன், நான் அல்லாஹ்விடம் பயணப்பட போகிறேன், உங்களிடம் விடைபெற போகிறேன் என்று தன் வாழ்க்கைக்கு முடிவரை எழுதிய ஒரே தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ். நீங்க சொல்ல முடியுமா? நாளைக்கு நான் மூத்தா போறேன் சொல்ல முடியுமா? 80 வயசுல 80 சென்ட் இடத்த 80 வருஷத்துக்கு குத்தகைக்கு அக்ரிமெண்ட் போடுறார். இஸ்ராயேல் உங்க மச்சான். யோசியுங்கள். உலக தலைவர்களுடைய வரலாற்றில், யாருடைய வரலாற்றிலேயும் தன் மரணத்தை முன்னறிவிப்பு செய்த மகத்தான மாமனிதர் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ். அதனால அதுக்கு பேர் ஹஜ்ஜத்துல் விதா, விடைபெறும். சொல்லுங்க, யார்கிட்ட விடைபெற போறாங்க? தான் உருவாக்கிய ஈமானிய சமூகத்திடமிருந்து விடைபெற்று அல்லாஹ்விடம் ரஃபீக்குல் ஆலா, உற்ற தோழன், உயர்ந்த தோழன், அந்த பயணத்தை மேற்கொள்வதற்குத்தான் 1.25 லட்சம் மூமின்களை அழைத்து வைத்துக் கொண்டு பெருமானார் உரை ஆரம்பிக்கிறார்கள். அந்த கம்பீரமான உரை, ஐயுஹன் நாஸ், மனிதர்களே, இஸ்மாஊலி, கொஞ்சம் கவனமா கேளுங்க. நான் ஏன்னா இதுதான் என் வாழ்க்கையினுடைய சாராம்சத்தின் உரை. கவனமா கேளுங்க. சொல்லிவிட்டு பெருமானார் வாசித்த சொன்ன அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? மறுபடியும் அடுத்த ஆண்டு இந்த இடத்தில் நான் உங்களை ஒருபோதும் சந்திக்க போவதில்லை. உலகத்துக்கு முதல்ல பெருமானார் சொன்ன வார்த்தையே நான் மரணிக்க போகிறேன் என்று சொன்னார். அதுக்கு தோதுவா ஒரு யூதர் வந்து உமர் நாயகத்திடம் சொன்னார், குர்ஆனில் ஒரு ஆயத்து இருக்கு, அது எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால் அதை பெருநாளாக கொண்டாடி இருப்போம். உமர் நாயகம் கேட்டாங்க, அப்படியாப்பா, யூதர் பெருநாளாக கொண்டாடுகிற அளவுக்கு குர்ஆன் ஒரு ஆயத்து இருக்கா? அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. பெருமானாருக்கு அல்லாஹ் இறக்குகிறான். இன்றைய நாள், அதாவது ஹிஜ்ரத் 10ஆம் ஆண்டு துல்ஹஜ் மாதத்தினுடைய அரஃபாவுடைய 9வது நாள், இந்த நாள் மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன். பூர்த்தியாக்கிறது மட்டுமல்ல, சிக்னேச்சர் வாங்கணுமா இல்லையா? இஸ்லாமதீனா, உங்களுடைய இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை தீனாக நான் பொருந்திக் கொண்டேன். இனிமேல் உலகத்துல இஸ்லாமிய செய்தி புதுசா வரப்போறதும் இல்லை, இருப்பதில் குறைக்க போவதும் இல்லை. இந்த ஆயத்தை அந்த யூதர் சொன்ன உடனே உமர் நாயகம் சொல்றாங்க, பாருங்க, இந்த ஆயத்தை உங்களுக்கு கிடைச்சிருந்தா நீங்க பெருநாளாக கொண்டாடி இருப்பீங்களோ? எங்களுடைய பெருநாள் அன்றுதான் அது இறங்கியது. இன்னொரு சூரா, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அற்புதமான செய்தியை கொண்ட ஒரு அத்தியாயம். கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்கு வருவார்கள், எல்லாருக்கும் சந்தோஷம். சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தளர்ந்து இருக்கிறார்கள். தோழர்கள் கேட்பாங்க, என்னங்க எவ்வளவு சந்தோஷமான வசனம்! 65 போர்க்களங்கள் கண்டுபிடித்த ஒரு சமுதாயம், ஏராளமான உயிரிழப்பிற்கு பின்னால் இந்த மார்க்கத்திற்கு முழு வெற்றி கிடைத்திருக்கிறது. சித்திக் நாயகம் சொன்னாங்க, அதான் சித்திக் நாயகம், எப்பா குர்ஆனுடைய ஒரு வசனத்தை மேலோட்டமா படிச்சிட்டீங்க, இஸ்லாத்திற்கு கூட்டம் கூட்டமாக வருவார்கள், எல்லாம் கரெக்டு தான். கூட்டம் கூட்டமா வந்துட்டாங்கன்னா உள்ளுக்குள் ஒரு மறைந்த செய்தி இருக்கிறது. நபியினுடைய வேலை
சொல்லுங்க, முடிஞ்சிருச்சு. பெருமானார் வஃபாத்தாக போகிறார்கள் என்று அல்லாஹ் மறைவாக ஒரு செய்தியை சொல்லுகிறார். சித்திக் நாயகம் சொன்ன பிறகு தேம்பி தேம்பி அழுக ஆரம்பித்து விட்டார்கள். பெருமானாருடைய உரை முழுக்க முழுக்க அப்படித்தான் இருந்தது. என்னுடைய மறுமை பயணம், என்னுடைய மரணம் நிகழப் போகிறது. தங்கள் மக்களை தயார்படுத்துகிறார். அதனால 23 ஆண்டுகளில் இந்த சமுதாயத்திற்கு பெருமானார் எதை செய்தார்களோ உங்களுக்கு தெரியும். ஹஜ் முடிச்சுட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் ஊருக்கு போன உடனே துல்ஹஜ் எடுத்தனங்க, துல்ஹஜ்க்கு எடுத்தங்க, டிசம்பருக்கு எடுத்தன சொல்ல மாட்டீங்க, ஆடிக்கு எடுத்து எங்க துல்ஹஜ்க்கு எடுத்தனங்க, முஹர்ரம் அடுத்து ஷஃபர். ஷஃபரனுடைய இறுதியில் எல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டுட்டார்கள். அந்த நேரத்தில் சமூகத்தில் நடந்த மாற்றங்கள் அதிபயங்கரமானது. பெருமானார் மரணிப்பார்கள் என்று கற்பனையில் கூட அந்த சமுதாயம் நினைக்கல. சகஜமா இருந்தாங்க. நோய்வாய்ப்பட்டு ஜமாத்திற்கு வர முடியாத நிலையிலே நிர்பந்தமாக சித்திக் நாயகத்தை இமாமாக நியமித்து தொழுகை நடக்கிற பொழுது திரைச்சீலையை நீக்கி பார்த்த பெருமானார் ஆனந்தப்பட்டார்கள். ஜாதியின் பெயரால், மொழியின் பெயரால், நிறத்தின் பெயரால், ஏற்றத்தாழ்வுகளால் அடித்துக் கொண்டிருந்த மனிதர்களை அல்லாஹ்வின் பெயரால் ஒரே சப்பில் நிற்க வைத்த ஆனந்தம் பெருமானாருக்கு நிறைவு கிடைத்தது. வந்த வேலை முடிஞ்சுல. அதைத்தான் தன் உரையிலே அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த மக்களை பார்த்து சொன்ன வார்த்தைகள். முதல்ல தன் மரணத்தை முன்னறிவிப்பு செய்த பெருமானார் அடுத்து சொல்றாங்க பாருங்க, மக்களே உயிர்கள் எல்லாம் ஒண்ணுதான். எப்படி கேட்கிறாங்க தெரியுமா? நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீர்கள்? நாங்கள் மக்காவில் இருக்கிறோம். மக்கா என்ன? ஹரம். இது என்ன நாள்? ஹஜ்ஜினுடைய நாள். இது என்ன இடம்? அரபாத் மைதானம். இது என்ன மாதம்? துல்ஹஜ் மாதம். இந்த மக்கா புனிதமானதை போல, இந்த மக்கா ஹரமாக இருப்பதை போல, இந்த அரபாத் பரிசுத்தமான நாளாக இருப்பதை போல, இந்த மைதானம் பரிசுத்தமான பூமியாக இருப்பதை போல எந்த உயிருக்கும் நீங்கள் உலை வைத்து விடக்கூடாது. இன்னொரு உயிரை கொள்வது ஹராம். இது 65 போர்களை அதற்கு மேல் சந்தித்த பெருமானார் எந்த இடத்திலையும் தாக்குதல் நடத்தி உயிர்களை கொள்ளவில்லை. தாக்கியவர்களை தடுக்கத்தான் போனார்கள். அதுதான் வரலாறு. எல்லாம் இன்னைக்கு திரும்புகள் செய்யப்பட்ட காலத்துல நாம் பேச வேண்டிய நிறைய செய்திகள் உண்டு. ஏன்னா எந்த அளவுக்கு இவங்க இந்த நியூ டெக்னாலஜியை பயன்படுத்தி என்ன சொல்றாங்கன்னா, குர்ஆனிலே ஜிஹாதுடைய வசனங்களுக்கு தவறான அர்த்தம் கற்பித்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பயங்கரவாதியாக சித்தரிப்பதில் உலகம் தோல்வியை அடைந்து கொண்டே இருக்கிறார். முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, எந்த உயிரையும் கொன்றுவிட அனுமதி இல்லை. இரண்டாவது சொன்னாங்க, சப்பாரி, கஷ்டப்படு, உள்ளதை கொண்டு வாழு. அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை ஒருபோதும் தவறான வழிகளை நீங்கள் ஈட்டிவிடக் கூடாது. திருட்டு, மோசடி, கொள்ளை, ஏமாற்றுதல், அப்புறம் வேற என்ன இருக்கு சொல்லுங்க. பொருளாதாரம் சார்ந்த எந்த தவறையும் செய்யாது. அனைத்தும் உங்களுக்கு ஹராம். மூன்றாவது சொன்னார்கள், யாருடைய மானத்தோடும் விளையாடி விடாதீர்கள். அல்லாஹ் அக்பர். உலகத்துல இதுல முஸ்லிம் முஸ்லிம் அப்படி எல்லாம் கிடையாது. யாருடைய மானத்தோடும் பாருங்க, சில நேரங்கள்ல மானம் பறிபோனதினால் உயிரை மாய்த்துக் கொள்ளுகிற மனிதர்கள் இருக்கிறார் இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த இடத்துல ஒருவருடைய மானத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் என்றால், எல்லாருக்கும் சுயமரியாதை இருக்குங்க, எல்லாருக்கும் மான மரியாதை இருக்கு. ஒரு சமூகத்தில், ஒரு சபையில் அவமானப்படுத்தப்படுவதை யாரும் விரும்ப மாட்டார்கள். அதனாலதான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, 10 வருஷம் பெருமானாரிடம் பணிவிடை செய்திருக்கிறேன், என்ன டேன்னு கூப்பிட்டதில்லை, ஏண்டா செய்யலன்னு கேட்டதில்லை. நான் எங்கேயாவது கூட்டத்தில் இருக்கும் பொழுது என்னை பின்னால் வந்து பிடித்து கட்டி அணைப்பார்களை தவிர, ஒரு வேலை சொல்லிவிட்ட அப்படின்னு ஞாபகப்படுத்துவார்களை தவிர, எந்த இடத்திலும் ஒரு வேலைக்காரர், ஒரு பணியால் கூட அவமானப்படுத்தப்பட்டு விடக்கூடாது.
நீங்க முதலாளிக்கு இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க காலையில 10 மணிக்கு வந்து கடை திறந்துட்டீங்க, அவன் 10:30 மணிக்கு தான் வந்தான், அவன் டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டான். இப்ப உங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும்? அப்படி கிரௌடா மாறிடும். மாறிட்டு 10 மணிக்கு இருக்கிறதா இருக்கிறது வேணப்போ போய் கணக்கு முடிச்சுக்கோ. அவனுடைய தலைவிதி, அவனுடைய வறுமை, அவனுடைய இயலாமை, அந்த இடத்தில் அவன் கெஞ்சுமானே. இதை விரும்புகிற முதலாளிகள் அவன் கெஞ்சணும், மன்னிச்சுங்க இனிமேல் நான் அப்படி வரமாட்டேன். அவன் சுயமரியாதையை எப்படி இழக்கிறான்? பெருமானார் சொல்லுகிறார்கள், ஒரு மூமினுடைய மரியாதை என்பது காபாவிற்கு சமமானது. ஒரு சக மனிதனை காயப்படுத்தினால் காபாவை தகர்க்கிற குற்றம் என்று பெருமானார் சொன்னார். யாருடைய உயிருக்கும் உழை வைக்காதீர்கள், யாருடைய பொருளாதாரத்தை எந்த தவறான வழியிலே பெற்றுக் கொள்ளாதீர்கள், யாருடைய மானத்தோடு விளையாடாதீர்கள். அப்படி சொன்ன பெருமானார் சக்கராத்துல தன் மனைவி, மக்கள், தன் சமுதாயம் எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டார்களே. அஜிக்கு போகும்போது மன்னிப்பு கேளுங்கன்னா வேணும்னா அவன் கேட்டுக்கிறான், நான் தப்பு செய்ய கிடையாது, ஐயோ நீ தப்பு அப்படிலாம் இருக்காங்க. நான் சொல்லுவேன், யாராமுக்குள் ஒரு மிருகம். இப்படி எல்லாம் சொன்னா நான் ஹஜ்ஜு கூப்பிட்டா எவனா வருவானா? ஆமா, வரவே மாட்டானா. இந்த ஆளு திட்டுறான், சனியை முடிச்சாலே. ஆனா உன்னை சுத்தமாக்கணும்னு நினைக்கிறான். ஏன்னா பெருமானார் மன்னிப்பு கேட்டார்களே. எல்லா மனைவிமார்களையும் அழைத்து வைத்துக் கொண்டு 9 மனைவிமார்கள், உங்களுக்கு தந்த வாழ்க்கையில் நான் ஏதாவது குறைபாடுகள் செய்திருந்தால் அல்லாஹ் சொல்றாரு, யா அல்லாஹ், என் சக்திக்கு உட்பட்டு என் மனைவிமார்களோடு நியாயமாக நடந்து கொண்டேன், என்னையும் அறியாமல் ஏற்பட்ட பிழைகளுக்காக என்னை மன்னித்து விடுன்னு சொன்னார். அந்த தகுதி நமக்கு இருக்கா? சொல்லுங்க. நம்ம ஊர்ல இப்பெல்லாம் நடக்கிறது இல்லை. பழைய காலத்துல மனைவி மௌத்தாயிருச்சுன்னு சொன்னா, இல்ல கணவன் மௌத்தாயிட்டாருன்னா அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வைப்பாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. அது நீங்க தராத மகுரை நான் மன்னிச்சுட்டேன், வாழ்ந்த வாழ்க்கையை யாராவது. நான் சொல்றது புரியுதா? அப்ப எல்லாம் வந்து கல்யாணத்துல பள்ளியில எழுதுவாங்க 500 ரூபாய் தவணை. தவணை எத்தனை வருஷம்? 200 வருஷம் கழிச்சு. அந்த 500 ரூபாய் கொடுத்துருக்கலாம்ல. அது ஹலாலுக்கான ஒரு முத்திரை. அது கொடுக்கவே மாட்டான். கடைசியில அந்த அம்மா தான் இழிச்சுவாய் அம்மா இந்த பெருசுக்கெல்லாம் சேர்ந்து கூட்டிட்டு வந்து, அது கணவன் போயிட்டாருங்கிற ஒரு கவலையில இருக்கும் போது சொல்ல வைப்பாங்க, நீங்க தராத மகனை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு. அல்லாஹ் மன்னிச்சானா? அல்லாஹ்வுடைய கடமையா இல்லையா? சரி, ஒரு ஜனாசாவை பள்ளிக்கு கொண்டு வந்து பெருமானார் சொல்லிக் கொடுக்கிறார்கள், ஜனாசாவை பள்ளியில வச்சுட்டு இமாம் கேட்கும். யாருக்காவது கடன் வரவு செலவு இருக்காது, ஜமாத்தில் திருச்சிக்கு பாவி பையன் எல்லாத்துட்டையும் 5000 வாங்கிட்டு போயிட்டானுங்க. உடனே இமாம் கேட்பார், அவருடைய கடனை அடைப்பதற்கான சொத்து இருக்கா? இல்லை இமாம் சார். சரி, கடனை பிள்ளைகள் யாராவது ஏற்றுக்கொள்கிறீர்களா? அவங்கள ஜனாசாவுக்கு வரல. சரி, வேற யாராவது பொருட்படுத்திக் கிடையாது. ஜனாசாவை தூக்கிட்டு போங்க, நான் தொழு வைக்க முடியாதுன்னு ஒரு இமாம் சொன்னார்னா அடுத்த ஜனாசா இமாம். அதனாலதான் நாங்க யாரும் சட்டம்லாம் சொல்றது இல்லை. அல்லாஹ் எங்கன போய நம்மள மறிச்சு அடே அப்பா. அல்லாஹ்வுடைய ரசூல் ஏற்படுத்திய சட்டம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒவ்வொரு மையத்திலையும் இந்த கேள்வி கேட்பார்கள். கடன் இருக்கிறது என்று சொன்னால் சொத்தை வித்து கடனை அடையுங்கள். சொத்து இல்லை என்றால் பிள்ளைகள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். பிள்ளைகளும் இல்லை, நண்பர்கள் யாராவது பொறுப்பெடுக்கலாம். யாரும் இல்லை என்றால் பெருமானார் என்ன செய்வார்கள் தெரியுமா? உங்கள் சகோதரருக்கு நீங்களே தொழுகு வைத்துக் கொள்ளுங்கள் என்று நிராகரித்து விட்டு பெருமானார் போவார்கள். இன்னைக்கு அப்படி ஒரு இமாம் செய்ய இந்த மசாயில கூட சொல்ல முடியாது. நான் ஊரு மாறி வந்து சொல்றதுனால தப்பிச்சிட்டு இருக்கிறேன். ஆனா வீடியோ போய் ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்லித்தானே ஆகணும். தான் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் வாழ்ந்து காண்பித்தார்கள் பெருமானார். யாருடைய உயிரோடும், யாருடைய பொருளோடும், யாருடைய மானத்தோடும் வாழாதீர்கள், விளையாடாதீர்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, உங்கள்கிட்ட அமானிதம். அமானிதம்னா என்னங்க? அமானிதம்னா என்னங்க? யாருக்கு என்ன தெரியும்? வந்தமா பேசணுமா போயிட்டே இருக்கணும், கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. எங்க அமானிதம்னா என்னங்க? நம்பகத்தன்மை, அவ்வளவுதான்.
அல்லாஹ்வுடைய ரசூல் எவ்வளவு நம்பகத்தன்மை தெரியுமா? நில்லுங்க வந்துடுறேன்னு ஒரு ஆள் சொல்லிட்டு போனாரு. 3 நாள் நின்று இருந்தாங்க பெருமாள். நம்ம எத்தனை பேரை சொல்லி இப்ப வந்துடுறேனுங்க, அவருக்கும் தெரியும் இப்ப வந்துடுறேன், அவன் அப்படி போயிடுவான், நாம இப்படி போயிடுவோம். அதனால எவனுக்கு பாதிப்பு இல்லை. வார்த்தையோ பொருளோ அமானிதத்தை காப்பாற்றுவதில் உலகத்தில் முன்மாதிரி பெருமானார். ஒரு வரலாறு தெரியுமா இல்லையா? காபாவை கைப்பற்றிய உடனே காபாவுடைய சாவி உஸ்மான் இப்னு மத்ஊன் பயந்து பயந்து வர்றாரு. வாங்கி காபாவை திறந்து எல்லாம் முடிச்ச உடனே முஸ்லிம்கள் எல்லாம் கேட்கிறாங்க, சாவி நம்ம வச்சுக்கலாம் கொடுங்கன்னு. அல்லாஹ்வுடைய ரசூல் அப்போ குர்ஆனுடைய வசனம் இறக்கப்படுது. இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துவத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அவர் நம்பி கொடுத்தாரா இல்லையா? அவர் என்ன இஸ்லாத்தை ஏத்துக்கல. நம்பகத்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள். உறவுகளும் நெருங்கியவர்களும் காபாவுடைய சாவியை கேட்டபொழுது பெருமானார் யாரிடம் வாங்கினார்களோ அவரிடமே கொடுத்தார்கள். அதனுடைய பாக்கி என்ன தெரியுமா? அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவருடைய பாரம்பரியம் தான் இன்றைய தேதி வரையிலும் காபாவுடைய சாவியை வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஹஜ்ஜத்துல் விதால சொல்றாங்க, அமானிதத்தை நிறைவேற்றுங்கள். அது வாக்கா இருந்தாலும் சரி. சொல்லுங்க. ஆமா, இந்த கூட்டத்துல இருக்கும் போது நம்மால் வாக்கு அள்ளி விட்டுருவாங்க. மீளாது நடத்த போறோம், எல்லாரும் அவருடைய ஹதியாவை சொல்லுங்க அப்படின்னாலும் அவரு 500 அப்படின்னு சவுண்ட் விட்டு இவரை பாக்குறாரு. ஐயோ மச்சான் 500 சொல்லிட்டாரு, 5000. வீட்டுக்கு போனவன அந்த அம்மா பின்னாடி பையனை கேட்டிருக்கு, கொள்ளையில போனவன கேஸ் தீர்ந்து போச்சு, நீ மீளாது 5000 கொடுக்குறியா? 5 ரூபா கொடுக்க மாட்டான். அது கரீமு இதா வாய்த வஃபா. நல்ல ஆளு வாக்கு கொடுத்தா நம்பகத்தன்மை இருக்கணும். சின்ன பையன்ல அந்த திருப்பூர்ல ஓதிட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தர் கடை வச்சிருந்தாரு, மளிகை கடை. ஆச்சரியமா இருக்கும். கடை அப்படி போட்டு தொழுகு வந்துருவாரு. அங்க போர்டு இருக்கும், தொழுகை நேரம். இப்ப அப்படி கடை வச்சீங்கன்னா, போர்டு வச்சு வந்தீங்கன்னா நீங்க அசருக்கு வசூல் உங்களுக்கு எடுத்துட்டு இருப்பாங்க. மளிகை கடையை தொலைத்த ஆஜியார் அவர்களுக்கு ஏதாவது சதக்கா கொடுங்க. எவனை நம்புறதுங்க? வண்டியை நிறுத்திட்டு போனா வண்டி அங்கேயே இருக்கு, இன்ஜினை காணோம். ஆனா இதுல எக்ஸ்பர்ட் நம்மளுக்குதான் பறஞ்சால் இந்த செய்யா क्या बोलेंगे? पूरा नमाजी करता है, नमाजी ही करता है. इधर नमाज पढ़ता है, उधर इंजन तिरड़ता है. बोलता है बड़े मार्केट में हमारा दुकान 2 है 3 है, हमको घर है, हम हज को गए, ये चोर हज करता है. வேற வழி இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், உங்களுடைய அமானிதத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் என்ன வேணாலும் சொல்லுங்களேன். இந்த 2025லயும் அவ செய்யற தமாசுக்கு நம்மளதான் வழிகடா பார்க்கறான். பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். இமாம் அடுத்தன சொல்லுவாரு, நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. நல்ல நாளா? எப்படியா? எப்படி சொல்றது? சும்மா பாருங்க. அவரும் கேலண்டர்ல எடுத்து பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அது மேல் நோக்கு கரிநாள், இல்ல அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அது கீழ் நோக்கு. சரி, ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கோல. சரி வச்சே பரக்கத்தா இருக்கு பரக்கத்தை. அதற்கு வீட்டுல சொன்னாங்க, தேய்பிர வேண்டாம் வளர்பிறையா வைக்க. அப்போ தேய்பிரையில முடிச்சவன நாசமா போயிட்டானா? இல்ல வளர்பிறையில முடிச்சவன்லாம் எங்கடா இருக்கிறான்னு பார்த்தா வேற இடத்துல உட்கார்ந்து இருக்கான். வளர்ந்துட்டு இருக்க, ஓஹோன்னு வளர்ந்துட்டு இருக்கிறான். ஒரு கல்யாணம் 2-3 சந்தோஷம். அவர் ஒரு வழியா பெரிய சொல்லி தப்பிச்சிட்டார். இதற்கு நல்ல நேரம் பாருங்க. அது தெரிஞ்சிருந்தா நான் ஜனாதிபதியா இருப்பேன்டா. பேசுமாமா ஆயிட்டு நான் படுற கஷ்டம். இந்த கேலண்டர்ல எல்லாம் அடிச்சு வச்சிருக்கிறா, எல்லாத்தையும் நம்புறா, அல்லாஹ்வை நம்புவதில்லை. பெருமானார் சொன்னார்கள், ஃபஜ்ர் தொழுதால் அந்த நாள் நல்ல நாள். தொழுகலையா உனக்கு பீடதான், முசீபத்து தான். நீங்க சாதாரணமா டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏமாந்து தூங்கிட்டோம், 7 மணிக்கு எந்திரிச்சோம், நம்ம மூஞ்சியை நம்மளை காமிச்சு கொடுத்துருவோம். இன்னைக்கு விளங்காதுங்க. இவர் யாருக்கு சலாம் சொன்னா திட்டுறாங்க. இந்த சலாம் நான் என்ன பண்ணேன்? ஃபஜ்ர் தொழுகல. சரி, எல்லாம் கேட்டுட்டு போய் பத்திரிக்கை அடிச்சு 4 மூலையில மஞ்சளை தேய்ச்சி கொண்டு வந்து மங்களகரமா இருக்கட்டும். எங்க இருக்கா இல்லையா சொல்லுங்கள? பேசுமாம விரட்டாரு, சீக்கிரம் குத்துமா ஓடுங்க. ஏங்க நல்ல நேரம் முடிய போகுது, என்ன ஜனாசா எடுக்க போறாங்களா? சொல்லுங்க. இத்தனையும் பார்த்துட்டு மண்டபத்துல டான்ஸ் ஆடுறாங்களா?
19 வருஷம் பொத்தி பொத்தி வளர்த்த என் பிள்ளைய அந்த ஒரே பகல்ல அத்தனை பேத்துக்கு காமிச்சு கொடுக்குறான். கேள்விட்டு சொல்லுது, நான் என்னாயிட்டு சண்டைக்காரியான. எப்படி தெரிஞ்சது சொல்லுங்க? ஹிஜாபிற்குள் போர்த்தி போர்த்தி வளர்த்த என் பிள்ளை. அம்மா சொல்லுச்சு புர்காவை கட்டியாச்சு, மம்மானி சொல்லுச்சு தலையில சீலை எடுத்தாச்சு. அதை உட்கார்ந்து முதல் நாள் நைட்டு பெயிண்ட் அடிச்சு பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணி மண்டபத்துல வந்து நிக்கும் போது மாப்பிளக்காரன் பயப்படுறான், இது பொண்ணா பொம்மையான, இரவு வரட்டும் உண்மை தெரியும். சுரண்டி சுரண்டி பாக்குறான், ஒரிஜினலா கலரு டேய் ஃபேக்குடா, அத்தனையும் ஃபேக். அது பாத்ரூம்ல கழுகுனா வெளியில கருப்பா வருது. எதுக்கு இந்த வேலை? இதெல்லாம் நல்ல நேரம் கெட்ட நேரம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, இந்த உலகத்தை படைத்த நாளில் இருந்து அல்லாஹ்வுடைய படைப்புகள் அது அது தளத்தில் அது அது பயணிக்கிறது. சூரியன் தன்னுடைய ஓடுதளத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறது, சந்திரன் தன்னுடைய இடத்தில் ஓடுகிறது. காலங்கள் 12 மாதங்கள். சிறந்த நாள் எதுங்க சொல்லுங்க? சிறந்த நாள் எது? ஜும்மாவுடைய நாள். சிறந்த மாதம் ரமலானுடைய மாதம் இல்லையா? இந்த நாட்கள், வாரங்கள், மாதங்களில் சிறப்புகள் இருக்கிறதே தவிர தாழ்வுபடுத்துதல் இல்லை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கல்யாணம் முடிக்க மாட்டான். கோயம்புத்தூருக்கு வந்தீங்கன்னா பாத்திமா கரையில செவ்வாய்க்கிழமை வச்சா 1/3. இப்ப புத்திசாலி எப்ப கல்யாணம் வைக்கிறேன் சொல்லுங்க? ஞாயிற்றுக்கிழமை 1 லட்சம் ரூபாங்க, செவ்வாய்க்கிழமை 25,000 ரூபாய். என்ன செஞ்சுக்கணும் சொல்ல மாட்டீங்க? செவ்வாய்க்கிழமை. இப்ப ஆடியில நிறைய பேர் கல்யாணம் முடிக்கல. அஜித் வேண்டாம், ஆடி போயிடும். ஏற்கனவே ஆடினாலதான்டா ஆடியாச்சு. ஒழித்தார்கள். பெருமானார் சொன்னாங்க, அறியாமை காலத்து மூட பழக்க வழக்கங்கள். சில பேர் மாப்பிள்ளையை கூட்டிட்டு வருவாங்க, அவன் மாப்பிள்ளையா குதிரையான்னு தெரியாது, ஃபுல்லா பூல போட்டு மறைச்சிட்டு 11 பேர் கையை வச்சாதான் மாப்பிள்ளை நகரணும். 10 பேர் இருக்கிறான், 11வது ஆளை காணா. நான் உள்ள போயிட்டேன். மௌலானா ஆவ ஆத்திரக்கும் உன் மூஞ்சியில என் பீச்சாங்கைய வைக்க. ஏன்டா இப்படி செய்றீங்க? யாரும் அதுங்க ரக்கே தொச்சு ஷாதி ஏய் இவன் ஆம்பளையா பொம்பளையா சொல்லு. அவன என்னங்க அட்டுழியோ? இப்ப அவன் எப்படி சுன்ன தொழுவான், எப்படி நபில் தொழுவான்? அன்னைக்கு பார்த்து அவனை கொண்டு போய் துரக்கத்து ஜல்தி நமாஸ் பண்ணலாம் அப்படின்னா பூ வேற போட்டிருக்காங்களா, கிப்லாவை மாத்தி நின்ட்டாங்க. அந்த வாழ்க்கை தொடக்கமே இப்படி போயிடுச்சேடா. எவ்வளவு மூட நம்பிக்கைகள்! இது அத்தனையும் பெருமானார் சொல்றாங்க. கிளி ஜோசி, இன்னைக்கு கிளி ஜோசி வந்து கம்ப்யூட்டர் ஜோசியம் ஆயிடுச்சு. ஆயிடுச்சா இல்லையா? அப்படி கூகுள்கிட்ட கேட்கறான், நான் உருப்படுவேன்னா இல்லையா? அது தெளிவா சொல்லு. இப்ப ஏஐட்ட கேட்கறான், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், பிச்சை எடுப்பாங்க. விஞ்ஞானம் வளர வளர மௌட்டியம் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அல்ல பெருமானார் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, மூமினுக்கான ஈமான் என்ன தெரியுமா? லவ் அன்னகும் தத்தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி லரஸககும் கமா யர்ஸுகுத் தய்ர். பறவைகளை போல உங்களிடத்தில் தவக்குல் இருந்தால், பறவைகளுக்கு ரிஸ்க் அளிக்கிற ரப்பு சொல்லுங்க, உங்களுக்கும் ரிஸ்க் அளிப்பார். இதுக்கு நேரம் காலம். மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த பள்ளி கத்திக்கிட்டே இருக்கு. நிறைய பேர் இன்னைக்கே பள்ளி பஞ்சாங்க பார்ப்பான், இதெல்லாம் பள்ளி கத்திக்கிட்டே இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, ஏன்டா இதுக்கு ஒரு வழியை வைய, சும்மா கத்திக்கிட்டே இருக்குன்னு. அல்லாஹ் சொன்னா, இப்பதான் பள்ளி கூப்பிடுச்சு, மூசாவுக்கு ஒரு வழி ஏற்படுத்துறாள். எப்ப பார்த்தாலும் குச்சி தூக்கிட்டு சுத்திட்டே இருக்காரு. உனக்கு பள்ளி பிரச்சனைனா பள்ளிக்கு நீ பிரச்சனை. பூனை குறுக்க போயிடுச்சு, பூனை திட்டிட்டு போ கொள்ளையில வாங்க, நான் போகும்போது ஏன்டா இடையில வந்த சொல்லுங்க. அக்பர் பாஷா வேட்டைக்கு போனாரு, வேட்டை கிடைக்கல. யோசிச்சார், என்ன என்ன ஏன் இன்னைக்கு நமக்கு ஒண்ணுமே நடக்கல, ஏன் கெட்ட நேரம் நேரம் காலையில வெளியே போகும்போது சமையல்காரனை பார்த்துட்டு போறோம். இன்னைக்கு சொல்றாங்க மூஞ்சியில முழிச்சா சொல்லுங்க, விளங்க சொல்றவங்க இருக்காங்கல்ல. அப்ப காலையில இருந்துச்சுன்னா கண்ணாடியில முழிச்சிடணும். தர்த்தரியத்தை தரிசனம் செய்தது சொல்றாங்க. இன்னைக்கும் அது தாய்மார்கள்ட்ட அது இருக்கும். அந்த பொம்பளை மூஞ்சியில முழிச்சா விளங்காமையே போயிடும். சமையல்காரனை தூக்கிட்டாரு. சமையல்காரன் நல்லவங்க, தீர்ப்பாள்கிட்ட வந்து அழுதான். சரி இரு, மன்னர்கள்லாம் கிறுக்கணுங்க, கோவம் வந்துச்சுன்னா வெட்டி போடுவானுங்க. அந்த சந்தோஷமா இருக்கும் போது நான் கேட்டு சொல்றேன். அக்பர் ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது கேட்டாரு, இந்த சமையல்காரனை ஏன் தூக்குனீங்க? அட போப்பா, அவன் மூஞ்சியில முழிச்சுட்டு போனா எனக்கு வேட்டையே கிடைக்கல. தீர்ப்பாள் கேட்டுட்டு சொன்னாரு, மன்னா நீங்க என்னாச்சும் அவன் மூஞ்சியில முழிச்சதுனால
லேட்டா தான் கிடைக்கல, உங்க மூஞ்சில முடிச்சதுனால வேலையே போச்சு. இப்ப யார் முசீபத்து? எங்க புரியுதா? உங்கள் மூஞ்சில முடிச்சா எனக்கு முசீபத்துனா ஏன் மூஞ்சில முடிச்சது அல்லாஹ். அதனாலதான் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த காலையில எழுந்திரிச்சு இப்படி நல்லா மூஞ்சில முடிக்கணுமா, போய் கண்ணாடி முடிச்சல இருக்குன்னு பயந்துட்டான். முசீபத்தவே பார்க்குது. அறியாமை காலத்து மூட பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் என்னுடைய காலடியில் போட்டு புதைத்து விட்டேன் என்று பெருமானார் சொல்றார். எவ்வளவு நம்ம சொல்றாங்க ஹைடெக் விஞ்ஞான காலத்துல வாழ்றோம். இன்னைக்கும் மூட நம்பிக்கைக்கு ஒரு எலுமிச்சம்பழத்துல அப்படி லேசா ரெட் ஆக்கி போட்டு பாருங்க, தாண்டறக்கு போய் அஸ்தவ ஜெய்வனம் வச்சிருப்பானோ, ஜெய்வனம் வச்சிருப்பானோ. அதனால நம்ம சில பேரை பார்த்தா எலுமிச்சம்பழத்தை உருட்டிட்டே உட்காந்துக்கிறது, உருட்டிட்டு பக்கத்துல வரவே மாட்டோம். ஏங்க ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு இருக்கிற பயம் அல்லா மேல இல்லையா? சொல்லுங்க, அல்லா மேல இல்லையா? இன்னைக்கும் வீடு கட்டும் போது நான் உங்களைத்தான் சொல்றேன், அஜர்த்த காலையில துவா ஓதி தாட்டி விட்டு அவனை கூட்டிட்டு வந்து செய்யற வேலையில செய்யறாங்க. கரெக்டா பாரு, எப்படி வாஸ்து பார்க்கறது மார்க்கத்துல அனுமதிக்கும்? வீடே இல்லாத எப்படி வாஸ்து பார்ப்பான்? லாரி கடையில படுத்திருக்கிறாங்க, காலையில எந்திரிச்சா லாரி போயிருக்கு, வீடே இல்லை. ஆனா 10 குழந்தை பெற்றிருக்கா. இந்த ஆளு மட்டும் அப்ஜிக்கெல்லாம் போயிட்டு வந்து வாஸ்து பார்த்துட்டே இருக்கிறாரு. இதுல யாருக்கு லாபம்? இன்ஜினியருக்கு லாபம். உண்மையிலே உனக்கு வாஸ்து சரியில்லை. ஏராளமான மூட நம்பிக்கைகள். எங்க தமிழ்நாட்டுல லாட்ரி தடை. மேட்டுப்பாளையத்துல இருந்து அநேக வாழையார் வருவாங்கன்னு நினைக்கிற சில பேரு கோயம்புத்தூர் வந்து பஜ்ர் தொழுதோட போறவங்களா இருக்கிறாங்க. லாட்ரி வாங்கிட்டு வந்து யாசினுக்குள் வச்சு துவா செஞ்சுட்டு இருக்காங்க. வம்தாசுலியும் ஐயோகள் முஜிரிமோ ரப்பே 1 கோடி அலம் ஆகுதலைக்கும் யபனி அதம் அல்லா தமது ஷைத்தான் 1 கோடி ரப்பே. அவன் ஈமானையும் சைத்தானையும் அட்டன் டைம்ல பேலன்ஸ் பண்றாங்க. அவனை பார்த்து ஆச்சரியப்பட்ட, இப்படி எல்லாம் துவா கேட்க முடியுமா? அழுகிறான். உன்னுடைய அருட்கொடையை நீ திறந்து விட்டால் நான் கோடீஸ்வரனாக மாறி விடுவேன். பெருமானார் சொன்னார்கள், அறியாமை காலத்தை குள்ளு உமோரின் ஜாகிலியா மதுபூனன் தகத்த கதவை என் காலடியில் போட்டு புதைத்தேன் என்று சொன்னார்கள். பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா வெளியே வரமாட்டானா, அவமானம். அதை நன்மாராயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த தொடர்ல சொன்னாங்க, மக்களே மக்களே, பெண்கள் அல்லாஹ் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதம். நேற்று நான் சொன்னேன் இல்லையா, 20 வருஷம் தாய் தகப்பன், 20 வருஷம் புருஷன், 20 வருஷம் பிள்ளைகள். அந்த பாதுகாப்பு வளையத்திற்குள்ளேயே கண்ணியமாக என் தாய்மார்களை அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறான். இந்த கல்யாணம் முடிச்ச உடனேங்க அவங்களுக்கு அப்படியே அந்த ரெக்க கட்டி பறக்குது. ஊட்டிக்கிட்டு போலாம், போ, யாரு தப்பு இல்லையே, புல் சீரூஃபில்லா போ, சுத்துங்க. மாப்பிள்ளை என்ன சொல்றான், கஷ்டப்பட்டு போட வச்சு பழக்கி இருக்கிறோம், அது கழட்டிடுது. அந்த பைக்கில் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு லாரிக்கு பின்னாடியே போறாங்க. என்ன நடக்கும் நீங்களே முடிவு. இப்படி சுத்துது. இவனுக்கு ஒரு காலத்தில் ஞானம் பிறக்குது. என்ன எல்லாத்துக்கும் முன்னாடி நிக்கிற, தலையில சீலை போடுறீ, ஏண்டா கல்யாணம் முடிச்சோன்னா இருந்ததை நீதானே கழட்டி விட்ட? சொல்லுங்க. என் தாய்மார்களை பொறுத்த மட்டிலும் இந்த நப்சு எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த ஒரு தடவை சலுகை கொடுத்துட்டீங்கன்னா 2வது தடவை அங்கிருந்து நிறைய பேரு இந்த வேலையில தப்பிச்சுக்கிறதுக்காக வேண்டி வண்டி வாங்கி கொடுத்துறாங்க. அது ஓட்டும் போது நமக்கு பயமா இருக்குங்க. இண்டிகேட்டர் லெப்ட்ல போட்டு ரைட்ல கட்டடிக்குது. சைஸா ஓட்டதுங்க. நம்ம பின்னாடி சுபானல்லா எங்களுக்கு தெரியும் பாருங்க, வேலை பார்த்துட்டு போக நம்மள ஓட்டே கிடைச்சிட்டு போகும். சரி, நீ செல்லையும் காசையும் கொடுத்து வண்டியும் கொடுத்துட்டு வாபஸ் வாங்கிப்பாரு. அசருக்கு குலா விட்டு பள்ளியில இருக்கு. வண்டி தராத கணவனோடு வாழ முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கான உரிமைகள் அத்துணைக்கும் குரல் கொடுத்தார்கள். ஆனால் அவர்களை கெடுத்து விடுகிற கலாச்சார சீரழிவுகளை இந்த உம்மத்திற்கு எச்சரிக்கை செய்தார்கள். குறிப்பா சொன்னாங்க, உங்கள் மனைவியர்கள் வாடுகிற வீட்டிற்குள் அந்நியர்களை அனுமதிக்காதீர்கள். இதை நான் சொல்றது இந்த ஜெனரேஷன் யோசிக்கணும். கல்யாணம் முடிச்சவன இந்த நியூ கப்பிள்ஸ் ஒரு கெட் டுகெதர் வைக்கிறான். கெட் டு கழுதையா என்னங்க, அதுகளா வந்து அது வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்றது, திஸ் இஸ் மை ஒய்ஃப். நல்லா தானே இருக்கிறா சைத்தான, அதுக்கு தானே வேண்டாம். நாங்க என்ன எங்க என் மனைவிய அந்நியானிடம் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என்ன இருக்கிறது?
நண்பர்கள் எல்லாம் கூடிக்குள்ளாக ஒரு டூர் போடுறாங்க. பிறகு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், கற்பனையில் நினைத்து பார்க்க முடியாத பாவங்களுக்கு இந்த தலைமுறை ஆளாகி இருக்கிறது. எந்த நண்பனை அறிமுகப்படுத்தினானோ அந்த நண்பனோடு இந்த பெண் ஓட்டம். டெய்லி கேள்விப்படுற விஷயம் தானே. பெண்கள் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதம். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறேன்னு உடைச்சிடாத. ரொம்ப செல்லம் குடிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப கோணலாவும் ஆக்கிறாரு. ஆமா, ஒரு கல்யாணத்துல பார்த்தா டே சுல்தான் டே டே அப்படின்னு ஒரு பொம்பளை கத்துது. நான் சுல்தான் கொடுத்தேன், திஸ் இஸ் மை ஹஸ்பண்ட். அப்படி பாதி நாங்க ரெண்டு பேரும் இப்ப இல்லைன்னா அப்படித்தாங்க. கல்யாணம் முடிச்சோன்னா இவன் வாடி போடா. இதெல்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. குடும்பமா உட்கார்ந்து இருக்கும்போது டேய் அப்படின்னவனா யாரடா அத்தா என்னத்தான் கூப்பிடு, ஏன்டா இதுக்காடா கல்யாணம் பண்ணி வச்சேன். பாசத்தை காட்டுற இடத்துல காட்டணும். அதான் சொல்றேன், கொஞ்சம் வீட்டுக்குள்ள ஹலாலு. பைக்ல கொஞ்சம் போறானே, இன்னொரு கொஞ்சம் இருக்குங்க. பைக்ல உட்கார்ந்துட்டு இந்த புள்ள பின்னாடி உட்கார்ந்துட்டு அவன் குறவடியில கையெழுத்து கழுத்து போட்டு போவோம். நான் நினைச்சுக்குவேன், செத்தா 2 பேரும் ஜாகணும். என்னங்க இதெல்லாம் அநாகரிகம்? இதெல்லாம் தான் பாடம். நம்ம தாய்மார்கள் எந்த காலத்திலையும் பாருங்க, அந்த பெரியவங்களை சொல்றேன், பள்ளிவாசல் வீதியில வந்தாலே அந்த அந்த பழைய முறுக்கா எது துப்பட்டி அது சுருக்கி பிடிச்சிட்டு அப்படியே போவோம். நம்மளெல்லாம் வர்றாங்க. இப்ப அது வருது, நம்ம எல்லாம் ஒதுங்கி போறோம். அது இப்படி சும்மா கெத்த வருது. இவருக்கு அப்படி பயத்துல ரொம்ப ஈமான் பறி போயிருப்போம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே நெத்தியை உடைச்சிட்டு ஒருத்தர் வந்தாரு. பெருமானை கேட்டாங்க, என்னப்பா ஏதாவது விபத்தா? யார் ரசூலுல்லாஹ், ஒரு பெண்ணை பார்த்தேன், பார்த்துக்கிட்டே வந்தேன், சுவற்றில் முற்றி நெற்றி காயமடைந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அன்னிசா ஹபாயிலு ஷைத்தான், ஷைத்தான் அவங்கள வச்சுதான் நம்மளை கழுத்த அறுக்கிறான். அம்மாவை வச்சுதாங்க நம்மளை முடிச்சது. நம்ம எங்க இருக்க வேண்டிய ஆளுங்க, எங்க இருக்க வேண்டிய ஆளுங்க, சொர்க்கத்தில் இருக்க வேண்டிய ஆளுங்க இருந்தவங்க. ஆதம்கிட்ட உடனே வெடப்பா இருந்துட்டாரு, அதெல்லாம் தர முடியாது. நேரம் அம்மாட்ட போய் 1க்கு 1 இலவசம். இங்க இருந்து கார் எடுத்துட்டு அவங்க வந்து ஆடி சேல் வாங்கிட்டு வருது அந்த அம்மா. ஒரு சாரி வாங்கினா ஒரு சாரி இலவசம். தண்ணியில போட்டா 2 தாவணியா மாறிடுச்சு. அம்மாவும் கட்ட முடியல, மகனும் கட்ட முடியல. இது என்ன கை செய்தோமே? இப்படித்தான் அம்மாவும் ஏமாந்துச்சு. சைத்தான் சொன்னா, உன் புருஷனை துரத்த பாக்குறாங்களா, இந்த பழத்தை சாப்பிட்டா அவர் மௌத்தாகவே மாட்டாரு, நிரந்தரமா சொர்க்கத்தில் இருந்து எல்லாம் கரு பிடிக்கல, அதனால இப்படியே சாப்பிடவே. ஏங்கோ அன்னைக்கு அவரு ஏங்கினாரு, நாம இங்க துனியாவுக்கு வந்துட்டோம், முடிஞ்சு. புரியுதா? இந்த நீண்ட உரை உயிரோட்டம் உடையதாக இருந்தது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க, ஷைத்தான் அவன் வணங்கப்படுவதை நான் ஒடுக்கி விட்டேன். நாங்கள் இனிமேல் இந்த பக்கத்து மண்ணில், இந்த ஹரமில் ஷைத்தான் வழிபடப்பட மாட்டான். ஆனால் அவருடைய கலாச்சாரங்களின் தாக்குதலை மக்கள் பொருந்திக் கொள்வார்கள். யார வேணா கேளுங்க, சைத்தான் எங்க இருக்கிறான்னு அவரை கணக்கு காமிக்கிறார். சைத்தான் யார் என்ன போது பத்தியா இப்படி காமிக்கிறோம். மைனாமி சைத்தான் எல்லாத்தையும் சைத்தான் மேல இருக்குதுங்க. ரத்த நாளங்களில் ஊடு ஒத்துக்கொள்ள முடியுமா? சொல்லுங்க, ஒத்துக்க முடியுமா? எங்கிட்ட சைத்தான் இருக்குன்னு ஒத்துக்குவீங்களா? பெருமானார் ஒத்துக்கொண்டார்கள். சஹாபாக்களுக்கு சைத்தானை சொல்ல சொல்ல பெருமானார்கிட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க, உங்கள்கிட்ட சைத்தான் இருக்கு? ஆமா, பட் மை சைத்தான் முஸ்லிம் ஆகிவிட்டான். நம்ம சைத்தானும் முஸ்லிம் ஆகும், ஆகிறான். ரம்ஜான்ல மட்டும் ஆகிறான். நோம்பு திறக்கிற நேரத்தில் மறுபடியும் வந்தான். அவனை 40 வருஷமா துரத்தவே முடியல. தக்பீர் கட்டி நின்றா கடைக்கா போறா, கல்லாவுக்கா போறா. 3வது ரக்காத்துல இப்பதான் வெளியில பேட்டா செப்பல் 300 ரூபாய் கொடுத்து வாங்கினது, ஏதாவது ஒரு பேட்டா ஆட்டை போட்டு போயிட்டா என்ன பண்றது அல்ல அப்படின்னு மனசெல்லாம் சைத்தான். ஷைத்தான் அவன் நிராசையாகி விட்டான். இனிமேல் அவனை வணங்குவதற்கு ஆள் இருக்காது. ஆனால் கலாச்சார சீரழிவுகளால் அவருடைய தாக்கம் இருக்கும் எச்சரித்தார்கள் நபிகள் கோபான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நீண்ட உரை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாருடைய அந்த ஆத்மார்த்தமான உரை இன்றளவு சஹீஹ் புகாரியில் எடுத்துங்க, சஹீஹ் முஸ்லிம்ல எடுத்துங்க, எல்லா கிரந்தங்களிலேயும் மொழியாக்கம் செய்யப்பட்ட உயிரோட்டமான அந்த ஹதீஸ் பல கோடி இதயங்களை தீனுக்கு கொண்டு வந்திருக்கிறது. நீங்க பாருங்களேன், நம்ம ஏதோ அத்தா அம்மா வழியே முஸ்லீம் ஆயிட்டோம், அதனால இஸ்லாத்தினுடைய பெருமை நமக்கு தெரியல.
தமிழகத்து மண்ணில் அல்லது வடக்கில் அல்லது மேற்கத்திய நாடுகளில் இஸ்லாத்தின் பெருமானாருடைய சொன்னாங்க. அதாவது அரபா மைதானத்துல வச்சுட்டு சொன்ன கர்ஜனை பாருங்க, யாரை விடவும் யாரும் சிறந்தவன் அல்ல. அதுதான் நாங்க நிக்குது. நாங்கள்லாம் பெரிய குடும்பம்னா தாங்கள்லாம் என்ன செய்றீங்க? டாஸ்மாக் கடை வச்சுக்கோங்க. சொல்லுங்க, என்ன பெரியாருங்கிறதுக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு? இந்த வேறுபாடுகளை கழித்தார்கள் பெருமானார். மொழியால், நிறத்தால், காசு பணத்தால், அந்தஸ்தால் யாரும் உயர்வு பெற முடியாது. இன்ன அக்கரமக்கும் ஐந்தல்லாஹ் அத்துகாக்கும். உங்கள உயர்ந்தவர் யாரு தெரியுமா? தக்குவா உடையவர் உயர்ந்தவர், தக்குவா இல்லாதவர்கள் தாழ்ந்தவர்கள். அத்தனை வேதமைகளை ஒழித்து இன்றைய உலகத்திற்கும் தீர்வு யாருன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐக்கிய நாட்டு சபையில ஒழிக்குது. அது கியாமத்திற்குள் நடந்தே தீரும். மொத்த உலகமும் பெருமானாரின் இந்த உரைக்கு கீழ் ஒன்றுபடும் காலம் வந்தே தீரும். நாம் வாழும் காலத்திலே பெருமானாரின் உயிரோட்டமான இந்த உரைக்கு உயிர் கொடுக்கிற கடமை நமக்கு இருக்கிறது. என்னென்ன செய்திகளை பெருமானார் சொன்னார்களோ அதை சொந்த வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான மக்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த 5 தினங்களாக சிறப்புரையாற்றிய பாசத்துக்குரிய சகோதரர் மாவட்ட ஜமாத் உலமாவுடைய செயலாளர் புனியமுத்தூர் தாஜுல் இஸ்லாம் பள்ளியினுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி ஹாஃபில் அப்துல் மாலிக் சிராஜி ஹசரத் அவர்கள் இன்றைய 5 நாள் சிறப்புரையை நிறைவு செய்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் செப்டம்பர் 5 மீலாது பெருவிழாவுடைய நிறைவு நாளில் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சிறப்புரையாக அதை பேருரையாக நிகழ்த்த இருக்கிறார்கள். வருகை தந்து ஒவ்வொரு நாளும் குறித்த நேரத்தில் வருகை தந்த ஹசரத் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று மட்டும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு ஊர்வலம் இடையில இருந்தனால 9:30 மணிக்கு வருகை தந்தாங்க. அதனால அது திரும்பி பார்க்கிறார். இன்ஷா அல்லாஹ் நாளை தலைமை மங்களக்கரையினுடைய பள்ளிவாசலினுடைய இமாம் ஏகே முகமது ஹாசிம் சிராஜி ஹசரத் அவர்கள் தலைமையேற்க, முன்னிலையில் மௌலானா மௌலவி முகமது மொஹீதீன் யூசுஃபி ஹசரத் அன்னூர் ரோடு மஸ்ஜித் இப்ராஹிம் இமாம் அவர்கள், மேலும் சிறுமகை பள்ளிவாசலினுடைய இமாம் மௌலானா மௌலவி அப்பாஸ் அலி உஸ்மானி ஹசரத் அவர்கள் முன்னிலை வைக்க, சிறப்புரையாற்றுவதற்காக நாளை மௌலானா மௌலவி அஃப்லல் உலமா பீர் முகமது சதக்கி அஷரி ஹசரத் தேனியிலிருந்து வருகை தர இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் குறித்த நேரத்தில் தொடர்ந்து பயான்கள் நிறைவேற்று வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். நாளை மதினாவின் மனம் என்கிற தலைப்பில் ஹசரத் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார்கள். உங்களிடத்திலே ஒரு வேண்டுகோள். மீலாதுவாவுக்காக நிறைய பேர்கள் தங்களுடைய ஹதியாக்களை நன்கொடைகளை தந்தவண்ணம் இருக்கிறார்கள். இன்றைய சிறப்புரையாளர் ஹசரத் அவர்களிடத்திலே வேண்டுகோளாக வைக்கப்படுகிறது. பலரும் பல்வேறு விதமான நியத்துகளோடு பெருமானாருடைய இந்த விழா சிறக்க வேண்டும் என்று
துவா செய்து தாங்கள் துவாவை வேண்டியவர்களாக ஹதியாக்களை தருகிறார்கள். நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு ஷிஃபா வேண்டும், இந்த மீலாது விழா உயர்ந்த சபையிலே துவா செய்ய வேண்டும் என்றும், அதே போன்று நாங்கள் ஒவ்வொரு நியத்து ஹாஜத்துக்களை தேவைகளை முன்வைத்து நாங்கள் இந்த ஹதியாக்களை மீலாது விழாவுக்காக தருகிறோம். எங்களுடைய ஹாஜத்துக்கள் நிறைவேறுவதற்கு நீங்கள் இந்த மீலாது விழாவில துவா செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இது போன்று கொடுக்கக்கூடிய அவர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவது என்னுடைய கடமையாக இருக்கிறது. சிறப்பு உரையாளர் ஹசரத் அவர்கள் அதையெல்லாம் இங்கே துவாவிலே இணைத்துக் கொண்டு சிறப்பாக இன்றைய தினம் துவா செய்ய இருக்கிறார்கள். آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا شفيعنا مولانا محمد وعلى آل سيدنا شفيعنا مولانا محمد وبارك وسلم وكرم عليه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையின் பாவங்களை மன்னிப்பாயாக. மனைவி மக்கள் உற்றார் உறவினர்கள் அனைவர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. உலக மூமின்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை விட்டு மருகமான முன்னோர்கள், காரணவர்கள், பெற்றோர்கள், உஸ்தாதுமார்கள், பெரியவர்கள் அனைவர்களின் பாவங்களை மன்னித்து அவர்களுடைய கபறுகளை வெளிச்சமாக்கி விசாலமாக்கி சொர்க்க பூங்காவாக மாற்றிக் கொடு ரஹ்மானே. மறுமை நாளையில் எங்களையும் அவர்களையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதமான கரங்களில் ஹவுதுல் கௌசர் நீரை அருந்தவும் அவர்களுடைய ஷஃபாத்தை பெற்றவும் அவர்களுடைய பாரடிகளுக்கு பின்னால் சொர்க்கத்தில் நுழைகிற பெரும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்கி கொடு ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களில் நிறைய நோயாளிகள் மருத்துவமனைகளில், வீடுகளில், படுக்கைகளில் மருந்தோடும் மாத்திரையோடும் மருத்துவமனையோடும் டாக்டரோடும் போராடி கொண்டிருக்கிற எல்லா நோயாளிகளுக்கும் ஷிஃபாவை கொடு ரஹ்மானே. ஷிஃபாவை கொடு அல்லாஹ், ஆபியத்தை கொடு ரஹ்மானே. கொடூரமான முடக்கி போடுகிற நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ். மருத்துவத்தால் குணமாகாத பெரும் நோய்களை விட்டும் எங்களையும் எங்கள் சமூகத்தையும் பாதுகாத்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், நோயின் பிடியில் மன உளைச்சலில் இருக்கக்கூடிய மனோ பாதிப்பில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ராகத்தையும் நிம்மதியும் வழங்கிட ரஹ்மானே. அல்லாஹ் எங்கள் வீடுகளில் நிம்மதியை கொடு யா அல்லாஹ். மனைவி மக்களின் மூலமாக கண் குளிர்ச்சியை கொடு ரஹ்மானே. எல்லோருக்கும் நீண்ட ஆயுளை ஆபியத்தோடு நசீபாக்கி கொடு யா அல்லாஹ். இபாதத்து செய்வதற்கான தாக்கத்தை எங்களுக்கு நசீபாக்கி கொடு ரஹ்மானே. அல்லாஹ் எங்கள் வீடுகளில் பரக்கத்து செய்ய ரஹ்மானே. சம்பாத்தியத்தில் பரக்கத்து செய்ய அல்லாஹ். உழைப்புகளில் பரக்கத்து செய்ய அல்லாஹ். வருமானத்தில் பரக்கத்து செய்ய ரஹ்மானே. ஹலாலான ரிசுக்கை அபிவிருத்தியாக ஆக்கி கொடு ரஹ்மானே. அல்லாஹ் எங்களுக்கு நிறைய தேவை உடையவர்களாக குமர் காரியங்களில் கவலையோடு இருக்கிறோம். எல்லா குமர்களுக்கும் சாலியான தீன்தாரியான ஜோடுகளை அமைத்துக் கொடு ரஹ்மானே. எல்லா இளைஞர்களுக்கும் சாலியான தீன்தாரியான மணமகளை அமைத்துக் கொடு யா அல்லாஹ். பெற்றோர்களோடு மஹப்பத்தோடு இருக்கக்கூடிய மருமக்களை ஏற்படுத்தி கொடு ரஹ்மானே. யா அல்லாஹ், குடும்பங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்த்து கொடு ரஹ்மானே. வியாபாரங்களில், சம்பளங்களில் ஏற்படக்கூடிய முன்பின் எல்லா பொருளாதார நிலைகளையும் சமாளிக்கிற மனப்பக்குவத்தை எங்களுக்கு நசீபாக்கி கொடு ரஹ்மானே. யா அல்லாஹ், உயர்வான இந்த 2 கோடி ஸலவாத்து மஜ்லிஸிற்காக, மீலாதிற்காக யாரெல்லாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்களோ, கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள், அத்தனை பேர்களுக்கும் இம்மை மறுமையினுடைய பேறுகளை நசீபாக்கி கொடு ரஹ்மானே. அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகள், நாட்டங்கள், முராதுகளை நிறைவு செய்து கொடு யா அல்லாஹ். வாழ்வருடைய சிரமங்களை விட்டும் காப்பாற்றி விடு ரஹ்மானே. வாழ்வாதாரம், பொருளாதாரம் சார்ந்த கவலைகளை நீக்கி கொடு யா அல்லாஹ். சதாவும் உன்னிடத்தில் கெஞ்சி அழுது உன்னிடமிருந்தே பெறக்கூடிய உறுதிமிக்க ஈமானை எங்களுக்கு நசீபாக்கி கொடு ரஹ்மானே. மனக்குழப்பங்களினால் தவறான பாதைகளுக்கு சென்று விடாமல் எங்கள் ஈமானை பாதுகாத்து விடு ரஹ்மானே. இந்த நாட்டில் அமைதியான சூழலை உருவாக்கி கொடு யா அல்லாஹ். எங்கள் சகோதர சமூகத்திற்கும் ஈமானிய பாக்கியத்தை, ஹிதாயத்தை நசீபாக்கி கொடு ரஹ்மானே. சண்டை சச்சரவுகள் இல்லாத அமைதி நிறைந்த தேசமாக ஆக்கி கொடு யா அல்லாஹ். சூழ்ச்சியாளர்களை யா அல்லாஹ் ஒன்று ஹிதாயத்தில் கொண்டு வந்து நிறுத்து, அல்லது உலகத்திற்கு பாடமாக்கி கொடு ரஹ்மானே. நல்லாட்சி இந்த மண்ணில் மலர்வதற்கு தௌஃபீக் செய் ரஹ்மானே. அமைதியான, நிம்மதியான, ஜனநாயக சட்ட ஆட்சி நடைபெறுகிற நாடாக இந்த நாட்டை ஆக்கிக் கொள்ளும் ரஹ்மானே. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்ய அல்லாஹ். இந்த நற்காரியத்தில் முன்னின்று நடத்துகிற, உழைக்கிற, உதவி செய்கிற
பொருள் தருகிற அனைவரையும் நீ கபூல் செய்ய ரஹ்மானே. உனது நபிக்காக கூறியிருக்கிற எங்களை மறுமை நாள் நபிக்கு முன்னால் கூடுகிற வாக்கியத்தை நசீபாக்கி கொள்றாமானே. ஷஃபாத்தை பெறக்கூடிய வாக்கியத்தை வழங்கிடுயா அல்லாஹ். பிஹக்கி சய்யிதினா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.